लोकगुरुं गुरुभिः सह पूर्वैः कूरकुलोत्तमदासमुदारं श्रीनगबध्यभिरामवरेसौ धीप्रसयानगुरुं स भजेऽहं लोकाचार्याय गुरवे कृष्णपादस्य सूनवे संसारभोगिसन्दष्टजीवजीवातवे नमः। लोकाचार्यकृपापात्रं कौण्डिन्यकुलभूषणं समस्त आत्मगुणावासं वन्दे कूरकुलोत्तमम्। नमः श्रीशैलनाथाय कुन्तीनगरजन्मने प्रसादलब्धपरमप्राप्य कैङ्कर्यशालिने लोकाचार्यपदाम्बोजराजहंसायिदान्तरं ज्ञानवैराग्यजलधिं वन्दे सौम्यवरं गुरुं श्रीजिह्वा अधीसदासम् अमलम् अशेषशास्त्रवितं सुन्दरवरगुरुकरुणागन्दलित ज्ञानमन्दिरं कलये। पुरुषकार वैभवञ्च साधनस्य गौरवं तदधिकारिकृत्यमस्य सद्गुरूपसेवनं हरिदयामहैदुकीं गुरोरुपायधाञ्चयो वचनभूषणे अवधग्जगद्गुरुं तमाश्रये। साङ्क अखिल द्रविड संस्कृतरूप वेद सारार्थ संग्रह महारसवाक्यजातं सर्वज्ञ लोकगुरु निर्मितमार्य भोग्यं वन्दे सता वचनभूषण दिव्यशास्त्रम् आखण्ड उद्खण्ड वैकुण्ठ प्रियाणां कण्ठभूषणं कुरुणा जगदा मुक्तं व्याप्तं वचनभूषणं பேருதருவிக்குமவள் தன் பெருமை ஆறு பெருவான் முறை அவன் கூறு குருவை பணுவல் கொள்வதிலையாகிய குளிர்ந்த வருள்தான் மாறில் புகழ் நற்குருவின் வன்மையெல்லாம் வசனபூடனமதில் தேரிட நமக்கு அருள் முடும்பை இறைவன் கடல்கள் சேரேன் மனனே. திருமாமகள் தன் சீரருள் ஏற்றமும் திருமால் திருவடி சேர்வழி நன்மையும் அவ்வழி ஒழிந்தன அனைத்தின் புண்மையும் மெய்வழி ஊன்றிய மிக்கோர் பெருமையும் ஆரணம் வல்லவர் அமருணன் நெறியையும் நாரணன் தாழ் தரு நற்குரு நீதியும் சோதிவான் அருள் தூய மா குருவின் பாதமா மலர் பணிபவர் தன்மையும் தீதில் வானவர் தேவன் உயிர்களை ஏதுமின்றி எடுக்கும் படியையும் மன்னிய இன்பமும் மாகதியும் குரு என்று நிலை பெறும் இன்பொருள் தன்னையும் அசைவிலா வேதம் அதனுள் அனைத்தையும் வசனபூடன வழியால் அருளிய மறையவர் சிகாமணி வன்புகழ் முடும்பை இறையவன் எங்கோன் அருள் எங்கோன் ஏறு உலகாரியன் தேன்மலர் சேவடி சிந்தை செய்பவர் மாநிலத்தின் பதமீதி வாழ்பவரே. லோகாச்சாரிய கிருதே லோகஹிதே வச்சனபூஷணே தத்வார்த்த தர்சினோ லோகே தன்னிஷ்டாஸ்ய சுதுர்லபஹ ஜகதாச்சாரிய ரச்சிதே ஸ்ரீமத் வச்சனபூஷணே தத்வஜானாஞ்ச தன்னிஷ்டாம் தேஹிநாத யதீந்திரமே. பிள்ளை லோகாச்சாரியார் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். நேற்றைக்கு முதல் நாள் வகுப்பிலே நாம பார்த்தது இதுவரையில என்னென்ன ரகசிய கிரந்தங்களை பார்த்திருக்கிறோம் என்று பட்டியலிட்டு அஷ்டாதச ரகசியங்களுக்குள்ளே 10 ரகசிய கிரந்தங்களை அனுபவித்திருக்கிறோம். அதிலேயும் சம்பிரதாய விஷயமான 5 கிரந்தங்களுக்குள்ளே 4 கிரந்தங்களை அனுபவிக்கும் பேற்றை பெற்றோம் அப்படின்னு முதற்கண் பார்த்தோம். அவை என்னென்ன அப்படிங்கிறதையும் விவரித்து சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறமாக பிள்ளை லோகாச்சாரியாருக்கும் மற்றவர்களுக்கும் இருக்கக்கூடிய என்ன வித்தியாசம் அதை பார்த்தோம். ஒரு படிக்கட்டா ஏறினோம். கீழ் படிக்கட்டு சம்சாரிகள், அடுத்த படிக்கட்டு ரிஷிகள், அடுத்து மற்றைய ஆழ்வார்கள், அடுத்து பெரிய ஆழ்வார், அடுத்து ஆண்டாள் மதுரகவி, அடுத்து அனுவர்த்தி பிரசன்னாச்சாரியார்கள் நாதமுனி தொடக்கமாக எம்பெருமானாருக்கு முன்னால் வரையில், கிருபாமாத்திர பிரசன்னாச்சாரியார்கள் எம்பெருமானார் தொடக்கமாக பின்னால் வந்தவர்கள், வேத சாஸ்திர விவரண ஆச்சாரியார்கள் கடம்பியாச்சான், பராசர பட்டர் போன்ற இவர்கள், வேதாந்த தேசிகர் பல பேர் இருக்கும். எல்லாரும் வேத சாஸ்திர விவரண ஆச்சாரியார்கள், திவ்ய பிரபந்த உரை ஆசிரியர்கள் நஞ்சியர் நம்பிள்ளை போன்றவர்கள், பெரியவாச்சான் பிள்ளை போன்றவர்கள், ரகசியம் மட்டுமே சொன்ன பிள்ளை லோகாச்சாரியார். இப்ப இவர்களிடத்துல எல்லாம் இருக்கலாம், ஆனா ஆத்ம உஜ்ஜீவனத்துக்கு தேவையானதை மட்டுமே உரைத்தவர் பிள்ளை உலகாசிரியர் அப்படிங்கிறத பார்த்தோம்.
அதை விட மேன்மை மணவாள மாமுனிகளுக்குன்னு சொன்னா, தான் ஒரு ரகசிய கிரந்தத்தை எல்லாம் எழுதாமல் முன்னோர் மொழிந்த முறை தப்பாமல் கேட்டு பின்னோர்ந்து தாம் அதனை பேச வேண்டும் என்று நமக்கு வழிகாட்டியவர் மணவாள மாமுனிகள். அவர் முன்னோர்கள் சொன்ன அதனை கேட்டு வழிமாறாமல் விளக்கமாக பிற்காலத்துல வரக்கூடிய நம்மை போன்ற அஞ்ஞானிகள், அசக்தர்கள் நமக்கும் புரியும்படியாக ரொம்ப விளக்கமான அழகான வியாக்கியானத்தை அவர் எழுதியிருக்கவில்லை என்றால் நமக்கு இது போன்ற ரகசிய கிரந்தங்கள் புரிந்திருக்குமா அப்படிங்கிறத பார்த்தோம். அதற்கடுத்தபடியாக ஸ்ரீவச்சன பூஷணத்தினுடைய பெருமை என்னன்னு பார்த்தோம். சமஸ்கிருத வேதங்களுக்கெல்லாம் சந்தேகம் வந்தால் அதை தீர்ப்பதற்காக வேதவியாசர் பிரம்மசூத்திரத்தை அருளினார். அந்த பிரம்மசூத்திரத்துக்கு பகவத் ராமானுஜர் ஸ்ரீபாஷ்யம் என்று வியாக்கியானத்தை அருளினார். அதே போல திராவிட வேதம், தமிழ் வேதத்திலே சந்தேகங்கள் ஏற்பட அந்த சந்தேகங்களை தீர்ப்பதற்காக பிள்ளை லோகாச்சாரியார் ஸ்ரீவச்சன பூஷணம் என்ற சூத்திர கிரந்தத்தை எழுதினார். அதுவும் சூத்திரம், இதுவும் சூத்திர கிரந்தம். அங்க ராமானுஜரே வியாக்கியானம் எழுதினார். இங்க ராமானுஜருடைய அபராவதாரமான மணவாள மாமுனிகள் இதற்கு உயர்ந்த விளக்க உரையை அருளியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம். எதனால பெயர் காரணம்? முக்கியமா பிரதானமாக பூர்வாச்சாரியார்கள் அவர்கள் சொன்ன விஷயங்கள், அந்த வார்த்தைகள், அந்த வாக்கியங்கள், அந்த வச்சனங்களையே கொண்டு அழகாக இந்த சூத்திரங்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கிறபடியாலே பல இடத்துல ஆழ்வார்கள், வேதம், இதிகாசம், புராணம் என்று அதனாலேயே தொடுக்கப்பட்ட அந்த வச்சனங்களால தொடுக்கப்பட்ட ஆபரணம். அப்ப அதற்கு வச்சன பூஷணம் என்று பெயர் ஏற்பட்டது அப்படின்னு பார்த்தோம். வியாக்கியானம் எழுதியவர்கள் திருவாய்மொழி பிள்ளை எழுதினார். அடியேன் இது கிடைக்க பெறவில்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன். அடியேனிடத்துல இருக்கக்கூடிய பழைய கிரந்தத்துல அப்படி இருக்கிறது. இப்பொழுது சில காலத்துக்கு முன்னாடி சுவாமி வெங்கடகிருஷ்ணன் சுவாமி பதிப்பிட்டதாக சிலர் நம்முடைய இதனை நமக்கு செய்தியாகவும் போட்டிருந்தார்கள். அதுல பார்க்கும்பொழுது இருந்திருக்கலாம், சந்தோஷம். அதுக்கப்புறம் ஆயி ஜனன்யாச்சாரியார், இவர் மேலக்கோட்டை திருநாராயணபுரத்தில் இருக்கக்கூடியவர். ரொம்ப விளக்கமான வியாக்கியானம்னு மணவாள மாமுனிகள். இதுல இருக்கக்கூடிய விளக்கம், இதுலேயே நமக்கு ஏதாவது சந்தேகம் வந்தால் அந்த சந்தேகம் தெளிவதற்காக அரும்பதமாக திருமழிசை அண்ணாவப்பங்கார் சுவாமி, ரொம்ப உயர்ந்தவர், பழங்காலத்தில் இருந்த கந்தாடையார் வம்சத்துல வந்தவர். அதே போல ஒன்னாம் எம்பார் ஜியர் சுவாமின்னு கொஞ்சம் 250 வருஷங்களுக்கு முன்னாடி இருந்தவர். ஸ்ரீ வெங்கட எம்பார் ஜியர் அந்த சுவாமி அரும்பதம் எழுதியிருக்கார். ஸ்ரீவச்சன பூஷண மீமாம்சா அப்படின்னா குன்னத்தூர் அண்ணன் சுவாமி எழுதியிருக்கார். கீர்த்தி மூர்த்தியாக எழுந்தருளியிருந்த பிரதிவாதி பயங்கரம் அன்னங்கராச்சாரியார் சுவாமி, அவர் பல விவரணங்களை எழுதியிருக்கார். புருஷோத்தம நாயுடு அப்படிங்கிறவர் ரொம்ப தமிழாக்கமாக மாமுனிகளுடைய வியாக்கியானத்துக்கு எழுதியிருக்காருன்னு சில கருத்துக்களை பார்த்தோம். இப்பொழுது நாம இதெல்லாம் நேற்றைக்கு பார்த்தது. நேற்றைக்கு ஒரு இடத்துல விட்டு இருந்தோம். ஸ்ரீவச்சன பூஷணத்தின் பெருமை என்ன? சுவாமி பிள்ளை லோகாச்சாரியாருடைய பெருமையை சொல்லிட்டீர். அதற்கு வியாக்கியான கர்த்தாக்கள் யார் அப்படின்னு சொன்னீர். ரொம்ப சந்தோஷம். இந்த ஸ்ரீவச்சன பூஷணம் அப்படிங்கிற இந்த பிரமாணம், இந்த கிரந்தம், இந்த புத்தகம், இந்த ரகசிய நூல், இதனுடைய பெருமை என்ன? இதனுடைய பெருமை என்னன்னு யார் சொல்லணும்? வேற யாரும் சொல்ல வேண்டாம். இதனை பெருமையை தெளிவாக சொன்னவர் விசதவாக் சிகாமணிகளான பொய்யில்லாத மணவாள மாமுனிகள். நித்தியமா நம்ம அனுசந்தானம் செய்ய வேண்டிய உபதேச ரத்ன மாலை பாடல்கள். உபதேச ரத்ன மாலையில இருக்கக்கூடிய பாடல்களுக்குள்ளே கிட்டத்தட்ட நம்ம இப்ப பார்க்க போறோம் 7 பாசுரங்கள். கிட்டத்தட்ட 7 பாசுரங்களாலே ஸ்ரீவச்சன பூஷணத்தினுடைய பெருமையை மட்டும் சொல்றார். ஆழ்வார்களை பத்தி சொல்றார். ஆழ்வார்கள் வாழி அருளி செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழின்னு சொன்னவர் ஆழ்வார்களுக்கெல்லாம் அவங்க பிறந்த நட்சத்திரம் எல்லாத்தையும் சொன்னார். அவங்க பாடின அவங்க பிறந்த ஊர், அவதரித்த ஊரை பத்தி எல்லாம் சொன்னார். இதெல்லாம் சொல்லி கொண்டு வந்தார். எம்பெருமானாருடைய பெருமையும் சொன்னார். எல்லாரையும் சொல்லிக்கொண்டே வந்தவர் நம்பிள்ளைய பத்தி சொன்னார். லோகாச்சாரியார்னு எப்படி அவருக்கு பேர் வந்தது அப்படின்னு முதல்ல சொல்லி, அதற்கடுத்தபடியாக அந்த லோகாச்சாரியாருடைய அருளாலே வடக்கு திருவீதி பிள்ளைக்கு திருக்குமாரர் அவதரிக்க அவருக்கு பிள்ளை லோகாச்சாரியார் இல்லை லோகாச்சாரியார் பிள்ளை என்று பெயர் சாற்றப்பட்டது. அது வரைக்கும் 52வது பாட்டு. 53வது பாட்டு தொடங்கி தொடர்ந்து 7 பாசுரங்கள், 1 2 இல்ல 7 பாசுரங்கள் ஸ்ரீவச்சன பூஷணம் ஸ்ரீவச்சன பூஷணம் ஸ்ரீவச்சன பூஷணம்னு சொல்றார் சுவாமி.
மற்ற ஆச்சாரியார்களுடைய கிரந்தங்களை பத்தி மணவாள மாமுனிகளுடைய உபதேச ரத்ன மாலையில பேச்சே கிடையாது. நீங்க எங்க வேணாலும் எடுத்து படிச்சு பாருங்க. உபதேச ரத்ன மாலையில வேற யாராவது ஆச்சாரியார்களை பற்றி ரொம்ப எழுதியிருக்காங்கன்னா வியாக்கியானம் இவரவர்கள் திருவாய்மொழிக்கு இந்த வியாக்கியானம் எழுதினார்கள் இப்படி எல்லாம் இருக்கும். ஆனால் ஆச்சாரியார்களுடைய கிரந்தங்கள் நூல்கள் அப்படின்னு அவர் எழுதும் போது வேற எதையுமே எழுதல. அவர் என்னைக்கு பிள்ளலோகாச்சாரியார பேச ஆரம்பிச்சாரோ அது தொடக்கமா அதுல என்ன சொல்லி இருக்கோ அதையே முன்னேற்பாடாக கொண்டு ஆச்சாரிய சிஷ்ய லட்சணம், ஆச்சாரியனுடைய பெருமை, ஆச்சாரியனால மோட்சம் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டார். அப்ப இதுக்கப்புறம் நடையே வேற. இந்த 52வது பாட்டு வரையில உபதேச ரத்ன மாலை ஒரு கிரமம். ஆனா 53வது பாட்டு வந்த உடனே மணவாள மாமுனிகள் ரொம்ப உருக ஆரம்பிச்சிட்டார். அவர் மனசெல்லாம் ஒரே கிரந்தத்துல போய் லயிச்சிடுச்சு. அது எந்த கிரந்தம்னு கேட்டா ஸ்ரீ வச்சன பூஷணம் அப்படிங்கிற நம்முடைய கிரந்தம். அதனுடைய மேலெழுந்த பொருள் அது பார்த்தாலே போதும். அவர் சொன்னதுக்கு மேல வேற யார் வார்த்தைகளை சொல்லணும்? நம்பெருமாள் பெரிய பெருமாளுக்கே ஆச்சாரியனாக இருந்தவர், விசதவாக் சிகாமணிகளான மாமுனிகள், யதீந்திர பிரபணர். அவர் வார்த்தைக்கு மேல இன்னொரு வார்த்தை நமக்கு சத்தியம்னு தேவைப்படுகிறதா? அந்த பாசுரத்தினுடைய பொருள்களை பார்த்தாலே புரிஞ்சுக்கலாம். முதல் பாட்டு 53ஆம் பாட்டு உபதேச ரத்தினமாலை பாசுரம். அன்ன புகழ் முடும்பை அண்ணல் உலகாசிரியன் இன் அருளால் செய்த கலை யாவையிலும் உன்னில் திகழ் வச்சன பூடனத்தின் சீர்மை ஒன்றுக்கு இல்லை புகழல்ல இவ்வார்த்தை மெய் இப்போது. உங்களுக்கே புரியும், அவ்வளவு எளிமையான தமிழ் எழுதியிருக்கார். அன்ன புகழ் முடும்பை கீழபாசுரத்துல பிள்ளை லோகாச்சாரியார்னு பேர் வைக்கப்பட்டதுன்னு சொன்னார் இல்லையா? அந்த அப்பேற்பட்டவரான முடும்பை வம்சத்தில் அவதரித்த புகழ் பெரும்பிய முடும்பை வம்சத்தில் அவதரித்த அண்ணல் உலகாசிரியன், உலகாசிரியன் என்று பெயர் பிரசித்தியாக பெயர் பெற்ற சுவாமி அவர் இன் அருளால் செய்த கலை யாவையிலும் அவர் கருணையோட, அவர் ஏதாவது அவருக்கு தேவையா? அவர் பாட்டுக்கு அனுபவிச்சுட்டு போயிருக்கலாம். அவருடைய கருணை உள்ளத்தால 18 ரகசிய கிரந்தங்களை கொடுத்திருக்காரு இல்லையா? இன் அருளால் செய்த கலை யாவையிலும் எழுதிக்கோங்க. 18 ரகசியங்களிலும் அவர் எழுதின 18 ரகசியங்கள். அந்த 18 ரகசியங்களிலும் உன்னில் ஆராய்ந்து பார்க்கில் திகழ் வசன பூடனத்தின் சீர்மை மிக உயர்ந்ததான ஸ்ரீ வசன பூஷணம், அதுதான் திகழ் வசன பூஷணம். வசன பூஷணம் திகழ் வசன பூஷணம் அதுதான் ஸ்ரீ வசன பூஷணம். ஷ போடல பார்த்தீங்களா? நேர்மையா எழுதியிருக்கார் மணவாள மாமுனிகள். பூடனம், பூட்டனம்னா பூட்டிக் கொள்ளுதல், ஆபரணம் தரித்தல். திகழ் வச்சன பூடனத்தின் ஸ்ரீவச்சன பூஷணத்தின் சீர்மை, அதுக்கு இருக்கக்கூடிய பெருமை இருக்கே ஒன்றுக்கு இல்லை. 18 ரகசிய கிரந்தங்களிலே ஸ்ரீவச்சன பூஷணத்துக்கு இருக்கக்கூடிய பெருமை இருக்கே மற்ற 17 ரகசிய கிரந்தங்களுக்கு இல்லை அப்படின்னு அடிச்சு சொன்னார். நாமெல்லாம் கேட்டோம், சுவாமி நாங்க தான் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் சொல்லுவோம், திருவாய்மொழியை விட உயர்ந்த கிரந்தம் இல்லை, இல்ல இந்த இடத்துல திருமாலை விட உயர்ந்த கிரந்தம் இல்லை, அந்தந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி சொல்லுவோம், அது புகழ்ச்சியான வார்த்தை அப்படின்னு நம்ம நினைச்சோம். மணவாள மாமுனிகள் சொல்றார், புகழல்ல இவ்வார்த்தை, நான் ஏதோ புகழ்ந்து பேசுகிறேன், ஏதோ அவரை ஸ்தோத்திரம் பண்ணணும்னு அந்த கிரந்தத்துக்கு பெருமை பேசணும்னு சும்மா புகழ்ந்து பேசுறதில்லை, மெய். இப்போது நான் புகழ்ந்து பேசவில்லை, இது சத்தியம், சத்தியம் புனர் சத்தியம், ஸ்ரீ வச்சன பூஷணத்துக்கு இணையான இன்னொரு கிரந்தம் இல்லை என்று மணவாள மாமுனிகள் சத்திய பிரதிஜை செய்து சொன்னது முதல் பாசுரம். அடுத்த பாசுரத்தாலே முன்னம் குறவோர் மொழிந்த வச்சனங்கள் தன்னை மிக கொண்டு கற்றோர் தம் உயிர்க்கு மின் அணியா சேரச் சமைத்தவரே சீர் வசன பூடனம் என்னும் பேர் இக்கலை கிட்டார் பின். எப்படி இதுக்கு ஸ்ரீவச்சன பூஷணம்னு பேர் வந்தது? யார் வச்சது இந்த பேர்? நமக்கே தோணும் இல்லையா? ஆழ்வார்கள் பாசுரங்களை பாடினார்கள், அந்த ஆழ்வார்கள் பாசுரங்களுக்கு பேர் வச்சது ஆழ்வார்களா? அவர்கள் வைக்கல. நான் ஏதோ முதல் திருவந்தாதி பாடினேன், இரண்டாம் திருவந்தாதி பாடினேன்னு பேரை வச்சாங்க. பிற்காலத்துல நாதமுனிகள் அந்த பெயரை வைத்தார். சுவாமி அது போல இந்த ரகசிய கிரந்தம் சொல்றீரே, இந்த கிரந்தத்திற்கு ஸ்ரீவச்சன பூஷணம்னு யார் பேர் வச்சது? வச்சது பிள்ளலோகாச்சாரியார் தான் அப்படின்னு அழகாக சொல்லுகிறார். அடுத்த பாசுரம் 54ஆம் பாசு. பெயர் காரணம், முதல்ல பெயர் காரணம் சொல்ல போறார். யார் பேர் வைத்தார்கள் அப்படின்னு சொல்ல போறார். ரெண்டும் சொல்றார் பாருங்கோ. முன்னம் அப்படின்னா பிள்ளை லோகாச்சாரியாருக்கு முன்பு இருந்த, குறவோர் ஆச்சாரியார்கள் மொழிந்த வச்சனங்கள் தன்னை,
அவர்கள் அற்புதமாக கூறிய வார்த்தைகள் தன்னை, வச்சனங்கள் தன்னை. அப்ப பிள்ளலோகாச்சாரியார் தனக்கு முன்னாடி இருந்த ஆச்சாரியார்கள் நாதமுனிகள், உய்யக்கொண்டார், மணக்கால் நம்பி, ஆளவந்தார், பெரிய நம்பி, ராமானுசர், எம்பார், பட்டர், நஞ்சியர், நம்பிள்ளை, வடக்கு திருவீதி பிள்ளை, பெரியவாச்சான் பிள்ளை, இவர்கள் வரையில இத்தனை ஆச்சாரிய புருஷர்கள் எவ்வளவு அழகான உபதேச வச்சனங்களை சொல்லியிருப்பார்கள். அந்த வச்சனங்களை எல்லாம் கற்றோர் தம் உயிர்க்கு மிக கொண்டு உயர்ந்த படித்தவர்களுக்கெல்லாம் பிடிக்கும்படியாக, அவர்களுடைய உயிருக்கு நல்ல பிடிக்கும்படியாக மிகவும் கொண்டு தேர்ந்தெடுத்து மின் அணியா, மின்னக்க பிரகாசமான, அணி அப்படின்னா ஆபரணம், அதுதானே பூஷணம்னு பேர். பூஷணம்னா ஆபரணம்னு பார்த்தோம். மின் அணியா, அப்ப பூர்வாச்சாரியார்களுடைய வசனங்களை எல்லாம் நன்றாக கற்றவர்களுடைய உயிருக்கு மிகவும் உகந்ததாக உயர்ந்த பிரகாசமான ஆபரணமாக சேரச் சமைத்தவரே, அதையெல்லாம் சேர்த்து எல்லாத்தையும் பிரச்சுரமாக எல்லாத்தையும் ஒன்னா கொண்டு வந்து சேர்த்தார். பல வச்சனங்கள் அதையெல்லாம் கொண்டு வந்து அழகா ஒரு கோர்வையாக சேர்த்தார். எப்படி இருக்குது? நல்ல பிரகாசமான ஆபரணமாக சேர்த்த சமைத்தவரே. சமைத்தவர் யார்? சமைத்தவரேன்னா சமைத்த பிள்ளை லோகாச்சாரியாரே. அப்படி எல்லா வசனங்களையும் சேர்த்து உருவாக்கிய பிள்ளை லோகாச்சாரியாரே பேர் வைக்கிறார். சீர் வசன பூடனம், ஸ்ரீ வச்சன பூஷணம் தான் சீர் வச்சன பூடனம் என்னும் பேர். அவர் தான் இந்த பேரையே வச்சார்னார். நான் எதுவும் எழுதல, இது என்னுடைய வாக்கு அல்ல. நம்முடைய பூர்வாச்சாரியார்களுடைய வச்சனங்களை எல்லாம் எடுத்து உயர்ந்த கற்றவர்களுடைய உயிருக்கு இனிதாக பிரகாசிக்கக்கூடிய ஆபரணமாக சேர்த்து சமைத்து அழகாக கொடுத்திருக்கிறேன். இதற்கு ஸ்ரீ வச்சன பூஷணம் அப்படின்னு பேர். அப்படின்னு யார்? பிள்ளலோகாச்சாரியாரை வச்சா. இக்கலைக்கு இட்டார் பின். இதுவே ஒரு வேதம். கலைன்னு சொன்னா வேதம், சாஸ்திரம். அதற்கு அவரே இக்கலைக்கு இட்டார் பின், அவரே அந்த பின்னாடி இதை பேரை வச்சார் அப்படின்னு 2வது பாட்டு. அப்புறம் கேட்கிறார், சுவாமி இந்த பாட்டு எதை சொல்லுது? இந்த பாட்டை கேட்கறதுனால நமக்கு என்ன பயன் அப்படின்னு கேள்வி கேட்டா அதுதான் அடுத்து சொல்றார். ஆர் வசன பூடனத்தின் ஆழ்பொருள் எல்லாம் அறிவார், ஆர் அது சொல் நேரில் அனுட்டிப்பார், ஓரொருவர் உண்டாகில் அத்தனைகான் உள்ளமே எல்லாருக்கும் அண்டாததன்னோ அது. ரொம்ப உயர்ந்தது. இந்த ஒரு ஸ்லோகம் தான் நம்ம மனசுல தினமும் வரணும். நீங்கெல்லாம் யோசிச்சிருக்கலாம், எதனால இவர் இவ்வளவு பீடிக்க போட்டார்? ஸ்ரீவச்சன பூஷணம் பண்ண உடனே என்னவோ அதை செய்யுங்கோ இதை செய்யுங்கோ, அப்படி இருக்கணும் இப்படி இருக்கிறோம், டெய்லி அட்டன் பண்றீங்களா இல்லையான்னு ஏன் இப்படி கேட்டார்? அடி எனக்கு ரொம்ப ஆப்தமா கேட்கிறவருக்கு கூட ரொம்ப எனக்கு அட்வைஸ் பண்ணார். என்ன சுவாமி இது ஏன் இப்படி பண்றீங்க, எல்லாரும் சொல்லலையா, பொதுவா எத்தனை பேர் பண்றாங்கன்னு. எல்லாம் எப்படி சொல்லலாம் சுவாமி, இந்த ஸ்லோகம் என் மனசுல பட்டு இருக்கு. எனக்கு அடியேன் கத்துக்கொண்ட வரையில இந்த பாசுரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர் சொல்றார் பாருங்கோ, ஆர் உலகத்திலே யார் வசனபூடனத்தின் ஆழ் பொருளெல்லாம் அறிவார். ஸ்ரீவசன பூஷணம் என்ற சூத்திர கிரந்தத்தினுடைய ஆழ் பொருள், அதனுடைய உண்மையான பொருள், அவர் என்ன சொல்ல வருகிறார், பிள்ளலோகாச்சாரியார் நமக்கு உணர்த்தக்கூடியதான தாத்பரிய அர்த்தம், அதனுடைய டீப் மீனிங், அதையெல்லாம் யார் தெரிந்து கொள்ள போகிறார்கள்? முதல்ல தெரிஞ்சுக்கிறதே கஷ்டம்ட்டார். அந்த பாசுர வசனபூடனத்தினுடைய பொருளை அறிந்து கொள்ளக்கூடியவர்களே யாரும் கிடையாது. அவ்வளவு சீக்கிரம் யார் அதை தெரிஞ்சுக்க போறாங்க? அதுக்கப்புறமா ஆர் அது சொல் நேரில் அனுஷ்டிப்பார். அந்த ஸ்ரீவச்சன பூஷணத்துல பிள்ளலோகாச்சாரியார் இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு எழுதியிருக்காரே, அதை தெரிந்து கொண்ட பிற்பாடு அதை யார் அனுஷ்டானத்துல கொண்டு வர போகிறார்கள்? அப்ப ஞானம் வருவதும் கஷ்டம், அந்த ஞானத்தின்படி அனுஷ்டிப்பதும் கஷ்டம். யார் இருக்கிறார்கள்? யாருமே இல்லையா சுவாமின்னு கேட்டோம். ஓரொருவர் உண்டாகில், எங்கேயோ ஒருத்தர் இருக்கலாம், அத்தனைகான் உள்ளமே. கோடி பேர்ல தேடினா யாரோ ஒருத்தருக்கு தான் ஸ்ரீவச்சன பூஷணத்தினுடைய உண்மையான அர்த்தம் தெரியும். அப்படி இருந்தாலும் அவர் ஒருத்தர் தான், அதை கடைபிடிக்கிறதுக்கும் யாரோ ஒருத்தருக்கு தான் வரும். ரொம்ப கஷ்டம், துர்லபம்னு சொல்றார். அவ்வளவுதான். அவ்வளவு சீக்கிரத்துலலாம் யாரும் தெரிஞ்சுக்க முடியாது. அவ்வளவு உயர்ந்த கிரந்தம்னு அர்த்தம். அப்படின்னா எல்லாருக்கும் அண்டாததன்னோ அது. அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஸ்ரீவச்சன பூஷணம்னா ஏதோ ஏதோ கிரந்தம்னு நினைக்க கூடாது. இது எல்லாரும் எடுத்து உபயோகிக்கக்கூடிய கிரந்தம் அல்ல. தகுதி இருக்கணும், ஆசை இருக்கணும், அதுல ஈடுபாடு இருக்கணும். ஆம் அப்படின்னு கத்துக்கொண்டாதான் இந்த உயர்ந்த விஷயத்தை கத்துக்க முடியும். இது எல்லாருக்கும் இந்த அர்த்தம் கிடைக்காது அப்படின்னு அடுத்து சொன்னார். அடுத்து அழகா சொல்றார். இது அவர் நமக்கு கொடுக்கக்கூடிய அட்வைஸ். மணவாள மாமணிகள் நமக்கெல்லாம் ஒரு அட்வைஸ் பண்றார்.
உய்ய நினைவுடையீர். யாரெல்லாம் உஜ்ஜீவனம் அடைய வேண்டும், ஆத்மா மேன்மையை அடையணும் அப்படின்னு ஆசை இருக்கா, மோட்சத்துல இச்சை இருக்கக்கூடிய முமுட்சுக்களா நீங்கள்லாம், உய்ய வேண்டும் என்ற நினைவுடையவர்களா? அப்படி இருந்தால் உங்களுக்கு சொல்லுகிறேன், மோட்சத்துல இச்சை இருக்கக்கூடிய ஆத்ம உஜ்ஜீவனம் அடைவதிலே ஆசை இருக்கக்கூடியவர்களான உங்களுக்கு சொல்லுகின்றேன். என்ன சுவாமி சொன்னீர்? மேல சொல்றார், வைய குரு முன்னம் வாய்மொழிந்த. வைய குரு, வையம்னா உலகம், வைய குருனா உலகாசிரியன், பிள்ளை லோகாச்சாரியார். முன்னம் வாய்மொழிந்த, அவர் பல வருடங்களுக்கு முன்னால் தன்னுடைய அழகான வார்த்தைகளாலே சொன்ன செய்ய கலையாம், மிக உயர்ந்த கலை, வேதமான வச்சனபூடனத்தின் ஆழ்பொருளை, இந்த ஸ்ரீவச்சனத்தினுடைய ஆழ்ந்த பொருள், அதனை கற்று. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? யாரெல்லாம் மோட்சத்துக்கு இச்சை உடையவர்களோ, ஆத்ம உஜ்ஜீவனம் உடையவர்களோ, உங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்றேன் கேட்டுக்கோங்கன்னு சொன்னார். சுவாமி என்ன அட்வைஸ்னு கேட்டோம். பிள்ளலோகாச்சாரியார் அருளி செய்த ஸ்ரீவச்சன பூஷணம் என்ற கிரந்தத்தினுடைய ஆழ்பொருளை கற்று. முதல்ல ஸ்ரீவச்சன பூஷணம் என்ன சொல்ல வருகிறது, பிள்ளலோகாச்சாரியார் என்ன கருத்துக்களை நமக்கு உபதேசிக்கிறார் அப்படின்னு நன்னா உட்கார்ந்து படிங்கோ, கற்றுக்கொள்ளுங்கள். கற்றுக்கொண்ட பிற்பாடு அதனுக்காம் நிலையில் நில்லும் அறிந்து, கற்று அறிந்து முதல்ல படிங்கோ. ஒரு நல்ல பெரியவங்க கிட்ட உட்கார்ந்து கேளுங்கோ, கேட்டு அதனுடைய அர்த்தத்தை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். கற்று அறிந்து, கற்றுனா போய் படிக்கிறதுக்கு போறது, படிக்கிறதுக்கு போற பிள்ளை எல்லாம் புரிஞ்சுக்க போறானா? அறிகிற பிள்ளைகள் சில பேருக்கு தான் இல்லையா? அறிவு எல்லாருக்கும் வந்துருமா? போறான், ஒருத்தன் 100க்கு 100 வாங்குறான், ஒருத்தன் 40 தான் வாங்குறான். அப்ப எல்லாரும் என்ன சொல்றாரு? கற்று அறிந்து நல்லா கத்துக்கோங்க, நல்ல ஞானம் புத்தியில படுற மாதிரி கத்துக்கோங்க. கத்துக்கொண்டு அதனுக்காம் நிலையில் நில்லும், அதுல என்னென்ன சொல்லி இருக்காரோ அது போல நடந்து கொள்ள பாருங்கள். அப்ப இதுல என்ன சொல்றார்? ஸ்ரீவச்சன பூஷணம் என்ற ஞானமோ அனுஷ்டானமோ கிடைக்கிறது கஷ்டம்னு கீழ்பாட்டுல சொன்னார். இப்ப நமக்கு என்ன சொல்றார்? நான் சொன்னேங்கிறதுக்காக ஓடி போயிடாதீங்கோ. ஆத்ம உஜ்ஜீவனம் அடையணும்னா ஸ்ரீவச்சன பூஷணத்தினுடைய ஆழ் பொருளை நன்றாக கற்று அறிந்து கொள்ளுங்கள். அறிந்த பிறகு அதுல சொல்லப்பட்டபடி வாழ கற்றுக்கொள்ளுங்கள், முயற்சி செய்யுங்கள் அப்படின்னு அடுத்த பாட்டுல உபதேசம் பண்ணார். அதுக்கு மேல சொன்னோம், அழகா சொன்னார். தேசிகர் பால் கேட்ட செழும்பொருளை சிந்தை தன்னில் மாச அறவே ஊன்ற மனனம் செய்து ஆசரிக்க வல்லார்கள் தாம், வசனபூடனத்தின் வான்பொருளை கல்லாததென்னோ கவர்ந்து. அவர் கேட்கிறாரு, ஏன் ஸ்ரீவச்சன பூஷணம்னா யாரும் படிக்க மாட்டேங்கிறீங்க, ஏன் பயப்பட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. அதுக்கு அவருக்கே ஒரு ஆச்சரியம், ஏன் மக்கள் இப்படி இருக்கிறார்கள்? இவ்வளவு உயர்ந்த அர்த்தத்தை பகவான் அவர் பிள்ளலோகாச்சாரியார் கருணையோடு கொடுத்திருக்கார், ஏன் மக்களுக்கு அதுல நாட்டம் வரல அப்படின்னு கேட்கிறார். தேசிகர் பால் கேட்ட செழும்பொருளை ஒரு ஆசாரியன் சொல்ல அவரிடத்துல இருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய இந்த உயர்ந்த அர்த்தங்களை சிந்ததன்னில் மாசறவே ஊன்ற, நம்முடைய மனசுல தோஷம் இல்லாமல், அழுக்கில்லாமல், தவறில்லாமல் ஊன்ற மனனம் செய்து அந்த பொருள் நம்முடைய மனதிலே நிலைத்து நிற்கும்படியாக திரும்ப திரும்ப நினைத்து ஆசரிக்க வல்லார்கள்தாம். அப்படி யாரெல்லாம் ஆசரிக்க கூடியவர்களோ அவர்கள்தாம். அப்ப யாருக்கெல்லாம் ஆச்சாரியனிடத்துல போய் நல்ல விஷயங்களை கேட்டு அதை தப்பு தவறு இல்லாம நல்லபடியா புரிந்து கொண்டு மனனம் செய்து அதுபடி நடக்கணும் அப்படின்னு யாருக்கு ஆசை இருக்கோ அவர்களுக்கு வசனபூடனத்தின் வான்பொருளை வல்லார்கள்தாம். அவங்களுக்குத்தான் ஸ்ரீவசன பூஷணத்தினுடைய வான்பொருள், வான்பொருள்னா மிக உயர்ந்த அர்த்தங்கள் எல்லாம் புரியும். கவர்ந்து அதை கிரகித்து கொண்டு அந்த அர்த்தங்கள் நன்றாக புரியும். திரும்பி கல்லாதது என்னோ, ஏன் படிக்க மாட்டேங்கிறீங்க? எதனால உங்களுக்கு உஜ்ஜீவனம் அடையணும்னு ஆசை இல்லையா? ஏன் ஸ்ரீவச்சன பூஷணத்தை படிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு அடுத்த பாட்டுல கேட்டார். அதுக்கப்புறமா சொன்னார், பல பேர் என்ன பண்ணுவாங்க, சுவாமி இப்படின்னா எப்படி, அப்படின்னா எப்படி அப்படின்னு ஸ்ரீவச்சன பூஷணத்துல விசாரம் பண்றது. இந்த விசாரம்லாம் பண்றதை நிறுத்திட்டு மத்தியஸ்தராய் நடுநிலையில நின்று கேள். நீ சொல்லும் போதே நான் உயர்ந்த குலத்தில் பிறந்தவன், அவர் எப்படி இப்படி சொல்லலாம்னு பார்க்காத. நான் தாழ்ந்த குலத்தில் பிறந்தவன், எங்களை இப்படி சொல்லலாமான்னு பார்க்காத. அது இதுன்னு இந்த துவேஷத்தெல்லாம் பார்க்காம நடுநிலையில நில்லு. முதல்ல மனசுல இது அதுன்னு முடிவு செய்து விட்டு எதையும் கேட்கக்கூடாது. கேட்கணும், பெரியவர்கள் சொன்னார்கள்னு கிரகிக்கிற நிலையில மத்தியத்தராய் நல்ல நடுநிலையா நின்று என்ன சொல்ல வருகிறார்னு கேட்டு புரிந்து கொள் அப்படின்னு சொல்றார். சச்சம்பிரதாயம் தாம் உடையோர் கேட்டக்கால் மெச்சும் வியாக்கியைதான் உண்டாகில். சம்பிரதாய அர்த்தங்களை சொல்லக்கூடியது தாமுடையோர் கேட்டக்கால். அப்போ உயர்ந்த ஆசாரியனிடத்துல போய் நல்ல வியாக்கியானங்களை வைத்து கேட்டக்கால்
நச்சி அதிகரியும் நீர் வசனபூடனத்து கற்ற மதி உடையீர். அப்பதான் உங்களுக்கு இந்த ஸ்ரீவசன பூஷணத்துல நல்ல விருப்பம் ஏற்படும். அதை மேல மேல கற்றுக்கொள்ளுங்கள். ஞானம் இருக்கக்கூடியவர்களே நல்ல ஆச்சாரியனிடத்துல போய் ஸ்ரீவசன பூஷணம் என்ற வியாக்கியான அர்த்தங்களை கேளுங்கள். ஆனா கேட்கும் போது மத்தியத்தராய், நான் இப்படி அப்படின்னு நீங்க ஒரு முடிவு செஞ்சுட்டு போய் கேட்க கூடாது. சொன்னது அவர் பிரமாணத்தோட எப்படி சொல்லியிருக்காரோ அதை நடுநிலையில நின்று கேளுங்கோள் அப்படின்னு சொல்லி கடைசியில சொல்றார். சீர்வசன பூடனத்தின் செம்பொருளை சிந்ததன்னில் தேரிலுமால் சிந்ததன்னால் தேரிலுமாம் வாய் கொண்டு செப்பிலுமாம் ஆரியர்கள். ஆரியர்கள்னு கூப்பிடுறார். அப்படின்னா ஆரியர்கள்னு யாரை கூப்பிடுறார்? நம்ம மட்டும் இல்ல, உயர்ந்தவர்களே, ஆச்சாரியார்களே, ஞானவான்களே எல்லாரையும் கூப்பிடுறார். என்ன சொல்ல வர்றார் தெரியுமா? எனக்கு ஸ்ரீவசன பூஷணம் அப்படிங்கிற அந்த சூத்திரங்களை படிச்சாலும் அதை வாயால சொன்னாலும் அதனுடைய அர்த்தத்தை மனசுல நினைச்சாலும் அவ்வளவு ஆனந்தமா இருக்கு, இனிப்பா இருக்கு. உங்களுக்கும் அப்படிதான் இருக்கும் இல்ல அப்படின்னு நம்மளை பார்த்து கேட்கிறார். யார்? மணவாள மாமுனிகள் கேட்கிறார். மணவாள மாமுனிகளுக்கு படிக்கும் போதும் சொல்லும் போதும் மனசால அர்த்தங்களை நினைக்கும் போதும் எது ஆனந்தமா இருக்குன்னா ஸ்ரீவசன பூஷணம் வாசிச்சாதான் அவ்வளவு ஆனந்தமா இருக்கும். அதனுடைய பொருளை நினைச்சாலே அவ்வளவு இனிமையா இருக்கு, ஆனந்தமா இருக்கு. உங்களுக்கும் அப்படிதான் இருக்கும் இல்லையா? உங்களுக்கு எவ்வளவு இன்பமா இருக்கு சொல்லுங்க அப்படின்னு நம்மள பாசிட்டிவா தட்டி விடுறார். சீர்வசன பூடனத்தின் செம்பொருளை, ஸ்ரீவசன பூஷணமாகிற இந்த பிரபந்தத்தினுடைய செம்பொருள், ஆழ்ந்த பொருளை சிந்தை தன்னால் தேரிலுமாம், மனசுல அதை நல்லா தேறி கற்றுக்கொண்டும் வாய் கொண்டு செப்பிலுமாம், அதை வாயால் அந்த ஸ்ரீவசன பூஷணத்தில் இருக்கக்கூடிய சூத்திரங்கள் வேதார்த்தம் அறுதியிடுவது ஸ்மிருதி இதிகாச புராணங்களாலே அப்படின்னு தொடங்கி அதை சொன்னாலும் அதனுடைய பொருளை சொன்னாலும் அதனை நினைச்சாலும் ஆரியர்கள் பெரியவர்களே எந்தனக்கு நாளும் இனிதாக நின்றதையோ. நமக்கெல்லாம் ஒரு தடவை சொல்லிட்டு போது அன்னைக்கு இனிமையா இருக்கும். தினமும் சொன்ன பழக்கத்துல அப்படி சொல்லிடுவோம். அப்படி இல்லை. எப்பெல்லாம் ஸ்ரீவசன பூஷணத்தை சொல்றனோ, எப்பெல்லாம் ஸ்ரீவசன பூஷணத்தினுடைய அர்த்தத்தை நினைக்கிறனோ, அப்படி நினைக்கிற பொழுதெல்லாம் நாளும் எந்தனக்கு இனிதாக நின்றது. ஐயோ ஐயோ எவ்வளவு இனிமையா இருக்கு, ஆச்சரியப்படுறார். ஸ்ரீவசன பூஷணத்தினுடைய பொருளையும் வார்த்தைகளையும் சொல்ல சொல்ல நினைக்கும் போதும் அவ்வளவு இனிப்பா இருக்கே. உந்தமக்கு எவ்வின்பமுள்ளதாம், உங்களுக்கு இதே போலதான் இனிமையாக இருக்கிறதா அப்படின்னு இத்தனை பாசுரம். இது அதுக்கப்புறமா அடுத்தது நேரா சொல்ல போறார் தேசிகர் ஆச்சாரியனுடைய பெருமை என்னன்னு சொல்லி, அதுக்கப்புறம் ஞானம் அனுட்டானவை நன்றாகவே உடையனான குருவை அடைந்த கால்னு போகுது. இப்ப 7 பாசுரங்கள்ல மணவாள மாமுனிகளே ஸ்ரீவசன பூஷணம் என்ற ஒரு கிரந்தம், அந்த கிரந்தத்துக்கு இவ்வளவு ஏற்றங்களை சொல்லியிருக்காருன்னா அடியேன் ஏதாவது சொல்லணுமா? அடியேன் எலியெலும்பன் பரமநீச்சன், அதை சொல்லக்கூடிய அருகதை அடியேனுக்கு இல்லை. அதுதான் அந்த பிரபந்தத்தினுடைய பெருமை. இப்பொழுது மேல இப்ப நீங்கெல்லாம் உங்ககிட்ட கொடுத்துருக்கக்கூடிய அந்த நோட்ஸை கூட எடுத்துக்கலாம். அடியனுடைய இந்த பிபிடியும் வச்சுக்கோங்க. இப்ப எப்படி பார்க்க போறோம்? 1/2 மணி நேரம் இன்னைக்கு நீங்க கவனமா நிமிர்ந்து உட்காந்து கேட்க போறீங்க. அங்க இங்க பராக்கு பார்க்காதீங்கோ, ஏதோ கடமைக்குன்னு கேட்காதீங்கோ. நன்னா ஒரு இடத்துல ஸ்ரத்தையோட கவனத்தோட கேளுங்க. இது ரொம்ப முக்கியம். நாம இப்பதான் படியெடுத்தே வைக்கிறோம். அலிப்பிரி திருவேங்கடமுடையான்கிட்ட போனோம்னா முதல் படிக்கட்டுல காலை வைக்கும்போது விழுந்து சேவிச்சுட்டு அப்புறமா தானே போகும். அது போல சேவிச்சுட்டு ஆரம்பிப்போம். பிள்ளை லோகாச்சாரியார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். இப்போ இந்த ஸ்ரீவசன பூஷணம் என்ற கிரந்தத்துக்கு மொத்தம் 463 சூத்திரங்கள். சூத்திரம் ஒரு அப்படியே ஒரு சென்டென்ஸா வரும். வேதார்த்தம் அறுதி இடுவது ஸ்மிருதி இதிகாச புராணங்களாலே அப்படின்னு தொடங்கும். அப்போ ஒன்னொன்னு ஒரு சூத்திரம். அந்த மாதிரி எத்தனை சூத்திரம்? 463 சூத்திரங்கள். சுவாமி பகவத்கீதை எத்தனை அத்தியாயம்? 18 அத்தியாயம். எத்தனை ஷட்கம்? 3 ஷட்கங்கள். இப்படித்தானே சொல்றோம். வால்மீகி ராமாயணம் எத்தனை காண்டம்? 6 காண்டம். 24,000 சொச்சம் ஸ்லோகங்கள். மகாபாரதம் இத்தனை பர்வம். ஸ்ரீ விஷ்ணு புராணம் இத்தனை அப்படின்னு சொல்றோம். அதே போல ஸ்ரீமத் பாகவதம் அதுல இத்தனை விதமாக சொல்லுகிறோம். அதுல சர்க்கம்னு சொல்றோம். இந்த இடத்துல ஒன்னொன்னா ஸ்கந்தம்னு சொல்றோம் இல்லையா? அதுபோல ஸ்ரீவசன பூஷணம் அப்படிங்கிற 463 சூத்திரங்களை 2 விதமாக பிரிக்கிறார்கள். அதுக்கு பிரகரணம் பிரகரணம்னு பேர். பிரகரணம்னா இன்னபடியாக ஒரு விஷயத்தை பத்தி சொல்றது. பிரகரணம் இத பற்றின விளக்கம், இந்த சப்ஜெக்ட பத்தி இந்த சூத்திரங்கள்.
இந்த பிரகரணம்னா என்ன பொருள்? அபவுட் திஸ், இதுதான் இதனுடைய டைட்டில், சப் டைட்டில் எல்லாம் போடுறோம் இல்லையா, இன்ன விஷயத்தை பத்தி பேசுகிறோம் அப்படின்னு வர்றதுதான். அப்ப இன்ன பிரகரணமாக அப்படிங்கிறது பிரகரணம்னு பார்த்தோம். அந்த பிரகரணத்துல 2 விதமாக பிரிக்கிறார்கள். ஒன்று 6 விதமாக பிரித்தல், இன்னொன்று 9 விதமாக பிரித்தல். நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க. ஒன்னு எப்படி பிரிக்கிறாங்க? 6 பிரகரணமா பிரிக்கிறாங்க. இன்னொன்னு எப்படி பிரிக்கிறாங்க? 9 பிரகரணமா பிரிக்கிறாங்க. இப்ப இன்னைக்கு அடியன் சொல்றத கொஞ்ச நேரம் நல்லா கவனமா கேட்டுட்டீங்கன்னா, அடுத்த வாரம் மணவாள மாமணிகளுடைய அவதாரிகையில திருப்பி இதை சொல்லுவோம். அப்போ உங்களுக்கு மனசுல இன்னும் நன்னா பதியும். ஏன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஸ்ட்ராங்கா இருக்கணும், ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இருக்கணும். சரியா? சரி, 6 பிரகரணமா வகுக்கக்கூடிய ஸ்லோகம். சுவாமி, இந்த 463 ஸ்லோகங்கள்ல எத்தனை பிரகரணம் இப்ப பாக்குறோம்? 6 பிரகரணம்னு பாக்குறோம். அந்த 6 பிரகரணமா படிக்கிறோம்னா என்னென்ன 6 பிரகரணம்? அப்ப என்னன்னு இப்ப சொல்றேன். புருஷகார வைபவஞ்ச, புருஷகார வைபவம் உங்க எல்லாருக்கும் தெரியுமே. புருஷகார பூதை யாரு? மகாலட்சுமி தாயார். ஸ்ரீமன்னு துவய மகாமந்திரம் இப்பதானே கேட்டோம் சார சங்கிரகத்துல எல்லாம். ஸ்ரீமன்னு பிராட்டியோடு, பிராட்டி புருஷகார பூதை, ஸ்ரீஹி என்ற சப்தத்தை உடையவள், புருஷகார பூதை. அந்த மகாலட்சுமி தாயார் ஸ்ரீதேவி நாச்சியார் புருஷகார பூதையாக நமக்கு செய்யக்கூடிய பெருமைகள், அவளுடைய பெருமை. அப்ப முதல்ல பிராட்டியின் பெருமை. புருஷகார வைபவம்னா எது? பிராட்டியின் பொறுமை. இது எத்தனை ஸ்லோகம்னு பின்னாடி சொல்றேன். முதல்ல இதை காதுல நன்னா கேட்டுக்கோங்க. முதல்ல மகாலட்சுமி தாயார் புருஷகார பூதையினுடைய பெருமை, புருஷகார வைபவஞ்ச. அதுக்கப்புறம் சாதனஸ்ய கௌரவம். சாதனம் அப்படின்னா எது? உபாயம், வழி. பகவானை அடைவதற்கு சாதனம், உபாயம். சாதனஸ்ய கௌரவம், எது உயர்ந்த உபாயம்? இருக்கிற உபாயங்களுக்குள்ளே சிறந்த உபாயம் எது? அது அடுத்த பிரகரணத்துல சொல்றார். சாதனஸ்ய கௌரவம் எல்லாருக்கும் தெரியும். பிரபன்னர், பிரபத்தி, சரணாகதி, அது அடுத்தது. சாதனஸ்ய கௌரவம் அப்படின்னா சிறந்த உபாயம் எது? அப்ப முதல்ல புருஷகார வைபவம், அடுத்தது உபாயம். அந்த உபாயம் என்பது பகவானே, அவருடைய சிறப்பு, உயர்ந்த உபாயம், அது இரண்டாவது. மூணாவது தத் அதிகாரி கிருத்தியம், அந்த எம்பெருமானை உபாயமாக பற்றி இருக்கக்கூடியவன், பிரபத்தி செய்தவனுக்கு பிரபன்னன்னு பேர் இல்லையா? பிரபத்தி அனுஷ்டித்தவனுக்கு பிரபன்னன்னு பேர். அந்த பிரபன்னன் தான் அதிகாரி. அதிகாரின்னா the one who has prostrated to the Lord. பகவானையே உபாயமாக பற்றியவனுக்கு பிரபன்னன்னு பேர். அந்த அதிகாரி கிருத்தியம், அந்த அதிகாரி என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது. அப்ப யாரெல்லாம் பிரபன்னனோ அந்த பிரபன்னன் செய்ய வேண்டியது என்ன, எது எதெல்லாம் செய்யக்கூடாது, கிருத்தியம், அவன் செய்ய வேண்டிய விஷயங்களை பத்தி சொன்னதுதான் 3வது பிரகரணம். அடுத்தது அஸ்ய சத்குரூப சேவனம். சுவாமி, நேர பிராட்டி பெருமாள் இவனே அதிகாரின்னு பேசிட்டீங்களே, நடுவுல யாரு இல்லையான்னாக்கா, இல்லை இல்ல, அந்த பிரபன்னனானவன் ஒரு சிஷ்யன். அந்த சிஷ்யன் தன்னுடைய சத்குரு, இவன் சத் சிஷ்யனா இருக்கணும், சத்குரு. 3வது சத் சிஷ்யனை பத்தி. இப்ப 4வது யாரு? சத்குருவுக்கு செய்ய வேண்டிய தொண்டுகள். ஒரு ஆச்சாரியனிடத்திலே இந்த சிஷ்யன் எப்படி சேவைகளை செய்யணும், எப்படி தொண்டுகளை செய்யணும், அவரிடத்துல எப்படி அடிமைத்தனத்தோட நடந்து கொள்ள வேண்டும். சத்குரூப சேவனம், சேவக, சேவன்னு சொன்னா அந்த இடத்துல நம்ம சொல்றேன் சேவாயாம் தாத்து அப்படின்னா இது சேவை செய்தல்னா தொண்டு செய்தல், அடிமை செய்தல். அது 4வது. குருவுக்கு செய்ய வேண்டிய தொண்டு, இது 4வது பிரகரணம். அடுத்த 5வது பிரகரணம். சுவாமி எல்லாம் சொன்னீர், புருஷகாரம் என்றீர், அடுத்தது பகவானே உபாயம்னு சொல்றீர். அந்த பகவானே உபாயம்னு இருக்கிறவன் என்னென்ன செய்யணும்னு சொன்னீர். அவன் ஆச்சாரியனுக்கு செய்ய வேண்டிய கைங்கரியங்களை சொன்னீர். மோட்சத்துக்கு எது காரணம், இதுதான் ரொம்ப முக்கியம். கடைசி 2ல தான் இப்ப வித்தியாசம் வந்து அழகா படி ஏத்துறார். மோட்சத்துக்கு இவன் எடுத்த முயற்சிகள் காரணமா, நான் பற்றின பற்று காரணமா, எது காரணம்னு கேட்டா ஹரி தயாம் அஹைதுகீம். அஹைதுகீம்னா ஒரு காரணமும் இல்லாத எம்பெருமானுடைய தயை தான் காரணம். ஹரி எம்பெருமானுடைய தயை. அஹைது, அஹைதுன்னா ஒரு ஹேத்து இல்லாத, ஒரு காரணமும் இல்லாத ஹரியினுடைய தயை. இதத்தான் வாக்கியானத்துல காலக்ஷேபத்துல அடிக்கடி உபயோகிக்கிற வார்த்தை என்ன?
நிர்ஹேதுக கிருபா விசேஷம். பல தடவை கேட்டிருக்கீங்க இல்லையா? நிர்ஹேதுக கிருபா விசேஷம், ஒரு காரணமும் இல்லாமல் பகவான் காட்டக்கூடிய கருணை, அதுதான் கடைசியில மோட்சத்துக்கு காரணமாக போகிறதே தவிர நான் பற்றின பற்று, நான் எடுத்த முயற்சி, நான் ஆச்சாரியனுக்கு இதெல்லாம் கிடையாது. கடைசியில ஹரி எம்பெருமானுடைய கருணையால மட்டுமே, அந்த கருணையும் நிர்ஹேதுகம், ஒரு காரணத்தினால பற்றி வந்த கருணை அல்ல, எம்பெருமானிடத்துல காரணம் இல்லாமல், ஒரு காரணமும் இல்லாமல் இருக்கக்கூடிய கருணையே நமக்கு பெற்றுக் கொடுக்கும் பேரை. கடைசியில கேட்டோம், கட்டாயம் கிடைச்சிருமான்னு. நமக்கு எப்பவுமே சந்தேகம் ஒரு வந்துடும், இல்ல கேள்வி கேட்கணும். நாம கிட்ட சுவாமி கட்டாயம் கிடைச்சிருமா? அப்ப அவருடைய தயையால கட்டாயம் கிடைச்சிருமான்னா கிடைக்கும். ஆனா நீ எப்படி இருக்கன்றது இருக்குல்ல, அவருடைய தயையெல்லாம் இருக்கட்டும், நீ அதற்கேற்ற அதிகாரின்றதை பார்க்க மாட்டாரா? எல்லாரையும் கண்டவனை கூட்டு போய் உட்கார வைக்க முடியுமா? ஒரு ஆசை இருக்கணும், ஒரு பதிபிரத்தி இருக்கணும். ஒரு ஆசையே இல்லாதவனை கொண்டு போய் உட்கார வச்சா என்ன ஆகும்? நாயை குளிப்பாட்டி நடுவீட்டில் வைத்தல்னு சொல்லுவோம். அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது, புரியறதுக்காக சொல்றேன். அப்படின்னா அதை கொண்டு போய் அங்க வைக்க முடியுமா? நான் கண்டபடி வாழ்க்கையை வாழ்ந்துட்டு கண்டபடி இருந்துட்டு திடீர்னு மோட்சம் கிடைக்குமான்னா பெருமாள் மொத்தம் அப்படிலாம் டக்குன்னு கொடுத்துட மாட்டார். பெருமாள் அதெல்லாம் பார்ப்பார். எல்லாம் நடந்தாலும் ஓரளவு தயையெல்லாம் இருக்கு. அப்ப எப்பதான் மோட்சம் கிடைக்கும்னு கேட்டா, பெருமாள் நம்மள சம்சாரத்துல வச்சாலும் வைப்பார். மோக்ஷ பந்த ஹேது பல தடவை பார்த்துருக்கோம்ல. பகவானை பற்றி இருக்கிறோம், அவருடைய தயையெல்லாம் சரிதான். ஆனா அவர் மோட்சத்தை கொடுத்தாலும் கொடுப்பார், திருப்பி சம்சாரத்துல போட்டாலும் போட்டுருவார். சுவாமி எங்களுக்கு கட்டாயமா கிடைக்கிறதுக்கு எது வழி அப்படின்னு கேட்க, 6வது பிரகரணம் குரோர் உபாய தாஞ்சயா, ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம். இதுதான் முக்கியம். குரோர் உபாய தாஞ்சயா, பிராபியமும் பிராபகமும் ஆச்சாரியனே, குருவே. குருவை பற்றினோம் என்றால் மோட்சம் நிச்சயம். பகவானை மட்டும் பற்றினோம் என்றால் மோட்சம் கிடைச்சா கிடைக்கலாம், சம்சாரத்துல தள்ளனாலும் தள்ளலாம். ஆனால் நடுவுல ஆச்சாரியன் குரு ராமானுஜ சம்பந்தம்னு ஒண்ணு இருந்ததென்றால் கட்டாயமா மோட்சம். அதுதான் குரோர் உபாய தாஞ்சயா, குருவே உயர்ந்த உபாயம், ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம். அந்த ஆச்சாரியன் பார்த்து இவன் மோட்சத்துக்கு போகட்டும் அப்படின்னு அபிமானத்தை காட்டிட்டார். இவன் நம்மவன், நல்ல சிஷ்யன் அப்படின்னு மனசுல நினைச்சிட்டாருன்னா போதும், தானே மோட்சத்துக்கு போயிடுவோம் இல்லையா? அதைத்தான் சொல்றார். இப்ப 6 பிரகரணங்களை சொல்லிட்டேன். வச்சன பூஷணே அவத, இப்பேற்பட்ட ஸ்ரீவச்சன பூஷணம் என்ற இந்த உயர்ந்த கிரந்தத்திலே யார் சொன்னது? ஜகத்குரும். இதனையெல்லாம் விளக்கி சொன்னவரான பிள்ளை லோகாச்சாரியார். தம் ஆசிரியே, அவரை வணங்குகிறேன். இது 6 பிரகரணம். புருஷகார வைபவஞ்ச சாதனஸ்ய கௌரவம் தததிகாரி கிருத்தியமஸ்ய சத்குரூபசேவனம் ஹரிதயாம் அபைதுகீம் குரோருபாய தாஞ்சயா வச்சன பூஷணே அவத ஜகத்குரும் தமாசிரியே. இது 6 விதமாக பிரிக்கக்கூடிய பிரகரணமாக இந்த ஸ்லோகத்தை பார்த்துட்டோம். இருக்கட்டும், இன்னும் 9ன்னு பின்னாடி பார்க்க போறோம். அதுக்கு அடுத்த ஒரு தனியன் இருக்கு இல்லையா, அந்த தனியனுடைய பொருளை சொல்லுகிறேன். முதல்ல கேட்டுக்கோங்க. உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கக்கூடிய நோட்ஸ் SVB1 Part 1 போட்டிருக்கோம். அதுல இந்த நோட்ஸ்ல எளிமையா அதுலயும் கொடுத்திருக்கிறார்கள் அர்த்தம். அடியே நீங்க உங்களுக்கு அர்த்தத்தை சொல்றேன், அதை கூட ரெஃபரன்ஸுக்கு வச்சுக்கோங்க. சாங்க அகில திரவிட சம்ஸ்கிருத ரூப வேத சாரார்த்த சங்கிரக மகாரச வாக்கிய ஜாதம். முதல்ல இந்த 2 வரியை பார்ப்போம். என்னது சுவாமி? ஸ்ரீவச்சன பூஷணம் என்ற குரு கிரந்தம் எப்பேற்பட்டது? இது ஸ்ரீவச்சன பூஷணம் என்ற திவ்ய சாஸ்திரத்தை எப்பொழுதும் வணங்குவேன் என்றார். எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? திருவாய்மொழியை வணங்குவேன், திருநெடுந்தாண்டகத்தை வணங்குவேன், திருப்பாவை வணங்குகிறேன் எங்கன்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆண்டாளை வணங்குகிறேன், நம்மாழ்வாரை வணங்குகிறேன், திருமங்கை ஆழ்வாரை வணங்குகிறேன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா பிரபந்தத்தை வணங்குகிறேன்னு எங்கன்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா? சொல்றாரு பாருங்கோ, வந்தே சதா வச்சன பூஷண திவ்ய சாஸ்திரம். வச்சன பூஷணமாகிற இந்த திவ்ய சாஸ்திரத்தை எப்பொழுதும் வணங்குகிறேன் வணங்குகிறேன் வணங்குகிறேன்றார். வேதத்துக்கு நிகரானது, அதனால நேரா வணங்குகிறார். என்ன சொல்ல வருகிறது இந்த திவ்ய சாஸ்திரம்? ச அங்க அகில, அங்கத்தோடு கூடியதான அனைத்து திராவிட சம்ஸ்கிருத ரூப வேத. வேதங்கள் எப்படி இருக்கு? சம்ஸ்கிருத வேதம் இருக்கு, திராவிட வேதம் இருக்கு. அந்த வேதங்களுக்கு அங்கங்களும் இருக்கு, உபாங்கங்களும் இருக்கு இல்லையா?
அதே போல ஆழ்வார்களுடைய பாசுரங்கள்ல பிரதான வேதம்னு சொன்னா நம்மாழ்வார் பாசுரங்கள், அதுக்கப்புறம் அதனுடைய அங்கம் அப்படின்னு சொன்னா திருமங்கை ஆழ்வாருடைய பாசுரம், அதனுடைய உபாங்கங்கள் அப்படின்னா மற்ற ஆழ்வார்களுடைய பாசுரங்கள். அதே போல சிக்ஷா, வியாக்கரணம், சந்தசு, நிருக்தம், ஜோதிஷம், கல்பம் இதெல்லாம் வேதத்துக்கு அங்கங்கள். அப்ப எல்லா வேதங்களும் அதனுடைய அங்கங்களோடு கூடிய வெறும் சமஸ்கிருத வேதம் இல்ல, தமிழ் வேதமும் கூட அந்த வேதங்களுடைய வேத சாரார்த்த சங்கிரக, அதனுடைய சாரமான அர்த்தத்தினுடைய சுருக்கம். எளிமையா சொல்லணும்னா தமிழ் சமஸ்கிருத வேதங்களை அங்கங்களோடு கூடிய அனைத்து வேதங்களினுடைய சாரமான அர்த்தத்தினுடைய சுருக்கத்தை, சாரார்த்த சங்கிரக, சங்கிரகம்னா சுருக்கத்தை, மகாரச வாக்கிய ஜாத்தம் உயர்ந்த இனிமையான வாக்கியங்களாலே சேர்த்து, ஜாத்தம்னா சேருதல், எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒன்று சேர்த்தல், வச்சனங்களை சேர்த்தார் இல்லையா. அப்போ உயர்ந்த வேத வேதாந்த கருத்துக்களை எல்லாம் அதனுடைய சாரார்த்தங்களை எல்லாம் சுருக்கமா உயர்ந்த இனிமையான வார்த்தைகளாலே கோர்த்து, யார் சுவாமி கோர்த்தது? சர்வக்ய லோக குரு, சர்வக்யரான அனைத்தையும் அறிந்தவரான லோக குரு பிள்ளை லோகாச்சாரியார், நிர்மிதம் ஆரிய போக்யம் அவராலே தொகுக்கப்பட்டு வழங்கப்பட்டதான மிக உயர்ந்ததான போக்கியமான வச்சன பூஷண திவ்ய சாஸ்திரம், வச்சன பூஷணம் என்ற இந்த திவ்ய சாஸ்திரமானதை சதா வந்தே எப்பொழுதும் வணங்குகிறேன். இதுதான் தனியன். எவ்வளவு உயர்ந்த தனியன் பாத்தீங்களா? அப்ப தமிழ் சமஸ்கிருத வேதங்கள், அங்கங்களோடு கூடிய வேதங்கள், அதனுடைய சார அர்த்தங்கள், அந்த சார அர்த்தங்களினுடைய சுருக்கம், அந்த சுருக்கங்களை மிக இனிமையான வார்த்தைகளாலே சேர்த்து கோர்த்து சர்வக்யரான பிள்ளை லோகாச்சாரியார் போக்கியமாக வழங்கினார். என்னது அதுக்கு பேர்? அதுக்கு வச்சனபூஷணம் என்ற திவ்ய சாஸ்திரமாக வழங்கினார். அந்த வச்சனபூஷணமாகிற திவ்ய சாஸ்திரத்தை சதா வந்தே நான் எப்பொழுதும் வணங்குகிறேன் சொல்லிட்டாரா? அடுத்த ஸ்லோகம் பார்ப்போம். ஆகண்ட உத்கண்ட வைகுண்ட பிரியாணாம். என்னது சுவாமி ஆகண்ட உத்கண்ட வைகுண்ட பிரியாணாம்னா, வைகுண்டத்தை அடைவதிலே, வைகுண்ட பிரியாணாம் அப்படின்னா மோட்சத்திலே இச்சை உடையவர்கள், வைகுண்டத்துல பிரியை உடையவர்கள். எவ்வளவு ஆசை சுவாமி வைகுண்டத்தை அடையறதுல, கழுத்தளவு முட்டிக்கிட்டு இருக்குதான். ஆகண்ட உத்கண்ட, கழுத்தை மீறிக்கின்னு வந்துடும் போல்றது. கண்ட ஆகண்ட உத்கண்ட, இந்த கழுத்தை தாண்டி எந்த அளவுக்கு மோட்சத்துக்கு போறதுல ஆசை இருக்குன்னு கேட்டா, கழுத்தை மீறிக்கிட்டு. சில நேரத்துல நம்ம சாப்பிட்டோம்னா, ரொம்ப சாப்பிட்டுட்டோம்னா வாயை திறந்தா காக்கா வந்து கொத்திட்டு போயிடும். அப்படி சாப்பிடுறாங்க சில பேர். அப்படிலாம் சாப்பிட்றது இருக்கிற, அது சாப்பாடு விஷயம். ஆனா எங்க இருக்கணும் ஆசை? மனசுல ஆசை எப்படி இருக்கணும்? கழுத்துக்கு வெளியில பிதுங்கிட்டு வர்ற அளவுக்கு மோட்சத்துக்கு போறதுல ஆசை இருக்கணுமா முமுக்ஷு. அப்ப மோட்சத்திலே அதிக இச்சை உடையவர்களுக்கு கண்ட பூஷணம், அவர்களுடைய கழுத்திலே அணியக்கூடிய ஆபரணம். என்னது? அவர்களுடைய கழுத்திலே அணியக்கூடிய ஆபரணம்னு ஒரு அர்த்தம். கண்ட பூஷணம்னா அவங்க வார்த்தையில சொல்லக்கூடியதான உயர்ந்த அலங்காரமான வார்த்தைகள்னு அர்த்தம். புரியுதா? கண்டம்னா கழுத்து, கழுத்துக்குள்ள அணிந்து கொள்ளக்கூடிய ஆபரணம் ஒரு பொருள். கழுத்துல நம்ம பேசுறோமே, அப்ப ஆபரணமாக பேசக்கூடியது. இந்த கழுத்து எதை, வார்த்தை எதை பேசணும்? ஸ்ரீவச்சன பூஷணம் தான் பேசணுமா? அதுதான் மோட்சத்துல இச்சை உடையவனுக்கு கழுத்துல இருக்கக்கூடிய ஆபரணம் எது? ரெண்டு விதமான அர்த்தம். கழுத்துக்கு ஆபரணம், அவன் கழுத்துல கழுத்து வழியாக வாய் வழியாக பேசக்கூடிய வார்த்தைகள் ஆபரணமான வார்த்தைகள் எது? ஸ்ரீவச்சன பூஷணம். யார் எழுதினது? குருணா ஜகதா முக்தம் வியாப்தம். இந்த உலகத்துக்கே ஆச்சாரியன் யார்? பிள்ளை லோகாச்சாரியார். அவர் வியாப்தம் நன்றாக பரவி கிடக்கும்படியாக, விளங்கி கிடக்கும்படியாக வச்சன பூஷணம், அந்த உலகத்துல பிரசித்தியான ஸ்ரீவச்சன பூஷணம் என்ற பிள்ளை லோகாச்சாரியாராலே அருளப்பட்டதான இந்த கிரந்தமானது கழுத்தளவு மோட்சத்துக்கு போனோம்னு ஆசைப்படக்கூடிய முமுட்சுக்களுக்கெல்லாம் கழுத்திலே அணியக்கூடிய ஆபரணம் போன்றது. எவ்வளவு அழகான ஸ்லோகம் இல்லையா? இப்போ அந்த 6 பிரகரணத்தை கஷ்டப்பட்டு சமஸ்கிருதத்துல படிச்சோம் இல்லையா? புருஷகார வைபவஞ்ச தமிழ் அப்படியே எழுதிட்டாங்க பாருங்க. பேரு தருவிக்கும் அவள் தன் பெருமை. யார் நமக்கு பேருன்னா மோட்சம், பிராப்தம் பிராப்தி அடையணும்.
மோட்சம் என்ற பேரு, அந்த பேரை தருவிக்கும் அவள் யார்? நமக்கு மோட்சத்துக்கு கிட்ட கொண்டு போய் விடுறா. புருஷகாரமாக இருக்கிறவள் யார் அப்படின்னா மகாலட்சுமி தாயார், ஸ்ரீதேவி நாச்சியார், பெரிய பிராட்டியார். தன் பெருமை, அவளுடைய பெருமை, அதுதான் புருஷகார வைபவம்னு எழுதிக்கோங்க பக்கத்துல. அப்புறம் 6 புருஷகார வைபவஞ்ச சாதனஸ்ய கௌரவம்னு பார்த்தோமா. சாதனம்னா என்ன? உபாயம். அதான் 2வது. உபாயம்ன்றதுக்கு இன்னொரு பேர் என்ன? தமிழ் பேரு 6. மேல பேருன்னா உபேயம், 6ன்னா உபாயம், வழி, பிராபகம். 6 அப்படின்னா இது உபாயம், சாதனம். அப்ப அடுத்தது சாதனஸ்ய கௌரவம். சரி, அதை பெற வேண்டும்னு ஆசைப்படுறவன் யார் அப்படின்னா 2 விதமா வச்சுக்கணும். பெறுவான் அப்படின்னா பகவானுடைய திருவடிகளை பெறுபவன், மோட்சத்தை பெறுபவன் அப்படின்னா யார் பிரபன்னனோ அவன் தான் பெறுவான். பெறுவான்ன்றவன் யாரு? பிரபன்னன். பெறுவான் முறை, அவன் எப்படி நடந்துக்கணும் சுவாமி? அதிகாரி கிருத்தியம், தத் அதிகாரி கிருத்தியம். அப்ப பிரபன்னன் என்ற அதிகாரி என்னென்ன செய்ய வேண்டும், அதுதான் பெறுவான் முறை. அதுக்கப்புறம் அவன் கூறு குருவை பணுவல், அவனுக்கு இந்த உபதேசங்களை செய்த குரு, அவன் கூறு குருவை, அவனுக்கு இப்படி உயர்ந்த உபதேசங்களை ஞானத்தை கொடுத்தவரான குரு, அந்த குருவை பணுவல், அந்த குருவுக்கு கைங்கரியங்களை செய்தல். அதைத்தான் அடுத்தது பார்த்தோம். அஸ்ய சத்குரூப சேவனம், அதான் குருவுக்கு பணுவல் அப்படின்னா அவருக்கு செய்ய வேண்டிய துண்டுகள், கைங்கரியங்கள், அதை பார்த்தோம். அடுத்தது ஹரிதயாம் அபைதுகீம், கொல்வது இலை ஆகிய. பெருமாள் எதையும் நம்ம கிட்ட எதிர்பார்க்க மாட்டார். ஆக்கிஞ்சன்யம்னு சொல்றோம் இல்லையா, கொல்வது இலையாகிய. அவர் நீங்க கொடுத்து எதையோ வாங்கிட்டு உங்களுக்கு மோட்சம் கொடுக்க போறாரா பெருமாள்? நீ கொடுக்கறது எதுவும் எனக்கு வேண்டாம். கொல்வது இலையாகிய, நாம ஒன்னும் கொடுத்து பெருமாள் வாங்கிக்க போறது இல்லை, ஒன்னும் நம்ம கிட்ட கொடுக்கறதுக்கும் ஒன்னும் இல்லை. அதுதான் ஆக்கிஞ்சன்யம். அப்படி ஏதாவது பெருமாள் நம்ம கொடுத்தாதான் பெருமாள் நமக்கு செய்வாரான்னு கேட்டா, நீ கொடுத்து கொடுக்கிற நிலைமையில அவர் இல்லப்பா. கொல்வது இலையாகிய குளிர்ந்த அருள்தான் பகவானுடைய நிர்ஹேத்துக கிருபை. ரொம்ப குளிர்ச்சியான, எப்பவும் பகவான் அவன் இடத்துல சர்வருக்கும் சுகுர்த்தா இருக்கிறான் இல்லையா, அதுதான் குளிர்ந்த அருள் தான், பகவானுடைய கருணை தான். கடைசியில மாறு இல் புகழ் அப்படின்னா என்ன? ஆச்சாரியனுக்கு ஒப்பான புகழ் யாரும் இல்லை. மாறு இல் புகழ் நற்குருவின் சத்குரு. அதனால தெருவில் போறவங்க எல்லாம் சதாச்சாரி சத்குரு அப்படின்னு பல பேர் பேரை போட்டுக்கிறாங்க. அதெல்லாம் எந்த குருவும் இல்லை, அதுல போய் மாட்டிக்காதீங்க, அது வேற. அவங்களுக்கெல்லாம் பிரமாணமும் இல்லை, பிரமேயமும் இல்லை, தானே ஏதோ பண்ணிட்டு மேஜிக் எல்லாம் பண்ணின்னு இருக்கவங்க ரொம்ப பேர் உலகத்துல இருப்பாங்க. அது மாட்டக்கூடாது. மாறில் புகழ் நற்குருவின், ஞானத்தை கொடுக்கக்கூடிய குரு தான் குரு. அந்த நற்குருவின் வன்மையோடெல்லாம், அதுதான் கடைசியில பார்த்தோம். குரோர் உபாய தாஞ்சயா. அப்ப கடைசியில பெருமை யாருக்குன்னு கேட்டா சரம பர்வ நிஷ்டை. கீழே பிரதம பர்வ நிஷ்டை தான் ஹரிதயை, அதனுடைய சரம பர்வ நிஷ்டை எது? குருவினுடைய கடாட்சம், குருவினுடைய அபிமானம், குருவினுடைய கருணையால தான் மோட்சம். அந்த வன்மையோடு எல்லாம் இந்த 6 விஷயங்களை வச்சன பூடன மதில் ஸ்ரீவச்சன பூஷணம் என்ற கிரந்தத்தில் தேரிட, அது நன்றாக தேரும்படியாக நமக்கு அருள் முடும்பை இறைவன் கடல்கள் சேரு என் மனனே. மனசுக்கு உபதேசம், ஏ மனமே, இப்படி 6 விதமான பிரகரணங்களை எல்லாம் ஸ்ரீவச்சன பூஷணம் என்ற கிரந்தத்திலே நன்றாக அறியும்படியாக நமக்கு கருணை புரிந்தவரான முடும்பை இறைவன், முடும்பை வம்சத்துல தலைவராக இருந்தவர் பிள்ளலோகாச்சாரியார். அவருடைய திருவடிகள் கடல்கள் சேரு என் மனனே, அந்த திருவடிகளை சேருவாய் அப்படின்னு சொன்னார். அடுத்தது 9 பிரகரணமாக வகுக்கும் பாட்டு. இப்ப 6 விதமா பார்த்துட்டோமா, இப்ப 9 விதமா காட்ட போறார். சுவாமி 9 பிரகரணம் இருக்கான்னா பயப்படாதீங்கோ, அது கடைசியில இந்த ஸ்லோகார்த்தம் வரும்போது இன்னைக்கு மேலெழுந்த வாரியா சொல்லி நிறுத்திடுறேன். அடுத்த வகுப்புல இன்னும் கொஞ்சம் விளக்கமா பார்ப்போம். இந்த 9 பிரகரணம் பார்த்துருவோம். என்னென்ன சொல்றாரு இதுல. மாறாது. எது மாறாது தெரியுங்களா? 1, 8, 9 ஏத்துக்கோங்க. 1, 8, 9 அது அப்படியே 1, 5, 6 6ஆ பார்த்தேன் இல்லையா பிரகரணம். புருஷகார வைபவம், ஹரிதயாம் அபைதுகீம், குரோருபாய தாஞ்சயா. அப்படியே எத்தனை என்ன கணக்கோ அது அப்படியே இங்க இருக்கும். நடுவுல ஒரு 3 இருக்கு இல்லையா, சாதனஸ்ய கௌரவம், தத் அதிகாரி கிருத்தியம், அஸ்ய சத்குரூப சேவனம். இந்த 3ம் 6ஆ பிரிஞ்சு இருக்கும். புரியுதா? 6ல 3 அப்படியே இருக்கும். புருஷகார வைபவம், ஹரிதயை, குரோர் உபாயம், அது அப்படியே இருக்கும்.
மீதி ஒரு 3 இருக்கு இல்லையா 6 பிரகரணத்துல, அது அப்படியே டபுள் ஆயிடும். அப்படி பார்த்தா இப்ப மொத்தம் 9 பிரகரணமா சொல்றார். அதனுடைய மேலெழுந்த தமிழ்ல தான் இருக்கு, எளிமையா பார்த்துடலாம். அதுல அப்படி 9 பிரகரணமா பார்க்கும்போது திருமாமகள் தன் சீர் அருள் ஏற்றமும், இதுதான் ஸ்ரீதேவி நாச்சியாருடைய மிக உயர்ந்ததான கருணை. அவ செய்யற புருஷகார பூத்தை இல்லையா அது. இரண்டாவது, திருமால் திருவடி சேர் வழி நன்மையும் பகவானே உபாயம். திருமால் திருவடி சேர் வழி, சேர் வழி என்ன, வழினா உபாயம் சாதனம்னு அர்த்தம். எம்பெருமானுடைய திருவடிகளே உபாயம் அப்படிங்கறதனுடைய நன்மை பிரிக்கிறார் பாருங்க. அங்க உபாயம்னு ஒன்னா இருந்ததா, இப்ப உபாயத்தை எப்படி பிரிக்கிறார்னா, பகவானுடைய திருவடி தாமரைகள்ன்றது சித்தோபாயம், அதனுடைய பெருமைகளை சொல்ல போறார். மற்றவற்றினுடைய தாழ்ச்சி, அப்ப ரெண்டா பிரிஞ்சிருச்சா, அதுதான் அடுத்தது. அப்ப உபாய பிரகரணம் ரெண்டா பிரியுது. பகவானே உபாயம்னா என்ன பெருமை, மற்ற உபாயாந்தரங்களினுடைய தாழ்ச்சி என்னன்னு சொல்றார். அதுதான் 2, 3. திருமால் திருவடி சேர் வழி நன்மையும், பகவானுடைய திருவடிகளே உபாயம் என்பதனுடைய நன்மை. அவ்வழி ஒழிந்தன, பகவானுடைய திருவடிகளை தவிர கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் என்ற மற்றவை உபாயாந்தரங்கள் அனைத்தின், அப்படி இருக்கக்கூடிய எல்லா உபாயங்களினுடைய புண்மையும் அதனுடைய தாழ்ச்சி, அது ரொம்ப தாழ்ந்தது அப்படின்னு அதை சொன்னார். அப்ப ரெண்டாவது உபாய பிரகரணம்னு பார்த்தத 2, 3 இங்க அதிகமா அதை எலாபரேட் ஆயிடுச்சு. அடுத்து மெய்வழி ஊன்றிய மிக்கோர் பெருமையும் அடுத்து சொல்றார். மெய்வழி ஊன்றிய, மெய்வழி எது, பகவானுடைய திருவடிகளே உபாயம்னு இருக்குது. அப்படி ஊன்றிய, அப்படி இருக்கக்கூடிய பிரபன்னர்களுடைய மிக்கோர் பெருமையும், அவர்கள் தான் மிக்கோர், அந்த பிரபன்னர்களுடைய பெருமை அதை முதல்ல 4வது பிரகரணத்துல சொல்றார். அடுத்து 5வது பிரகரணத்துல ஆரணம் வல்லவர் அமரு நன்னெறியையும், உயர்ந்த ஆரணம் வல்லவர் வேதத்தை கற்றவர்கள், அதை விட அடுத்தது பிரபன்னர்களாக இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் அமரு நன்னெறி, அவங்க எப்படி வாழ்க்கையில வாழ வேண்டும், அவர்களுடைய அதிகாரி கிருத்தியம் என்ன, அதனா 5வது பிரகரணம். அப்ப அதிகாரி கிருத்தியத்தை ரெண்டா பிரிச்சுட்டார். ஒன்னு அவங்களுடைய பெருமை, அவர்கள் வாழ வேண்டிய வாழ்க்கை நெறி, அப்படி ரெண்டா பிரிச்சுட்டார். அடுத்தது நாரணன் தாள் தரு நற்குரு நீதியும், எம்பெருமானுடைய திருவடிகளை காட்டி கொடுத்தவரான ஆச்சாரியன் எப்படி இருக்கணும், ஆச்சாரிய வைபவம், ஆச்சாரியனுடைய லட்சணம், ஒரு குரு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது 6வது பிரகரணத்துல ஆச்சாரியன் நாராயணன் தாள் தரு நற்குரு, ஸ்ரீமன் நாராயணனுடைய திருவடி தாமரைகளை கொடுக்கக்கூடிய குரு, அவர் தான் ஆச்சாரியன். குரு நீதியும் அப்படின்னா அவருடைய லட்சணம், ஆச்சாரிய லட்சணம்னு எழுதிக்கோங்க. அடுத்தது சோதிவான் அருள் தூய மா குருவின் பாத மாமலர் பணிபவர் தன்மையும், அதுக்கு அடுத்தபடியா சொன்னார். இது எது, கீழே நம்ம சதாச்சாரியனுக்கு செய்ய வேண்டிய சத்குரூபசேவனம்னு பார்த்தோமா, அந்த குருவுக்கு செய்யற தொண்டை ரெண்டா பிரிக்கிறார் பாருங்க. அந்த ஆச்சாரியனுடைய லட்சணம் என்னன்னு சொல்லிட்டார், அந்த சிஷ்ய லட்சணம் அடுத்து சொல்றார். தீதில் வானவர் தேவ், அதாவது சோதி வானருள் தூயமா குருவின், சோதியவான் அருள், சோதிவான் அருள்னா என்ன, பரமபதத்தை அருளக்கூடிய தூயமா குருவின் மிக உயர்ந்தவரான ஆச்சாரியனுடைய பாத மாமலர் பணிபவர். அப்ப ஆச்சாரியன் இடத்துல இருக்கக்கூடிய சத் சிஷ்யர்னு வச்சுக்கோங்க. 6வதுக்கு என்ன, சத்குரு லட்சணம்னு வச்சுக்கோங்க. இப்போ சத் சிஷ்ய லட்சணம், ஆச்சாரிய லட்சணமும் சொல்றார், சிஷ்ய லட்சணமும் சொல்றார். அது பிரிச்சுட்டார். கீழே நம்ம சத்குரூப சேவனம்னு பார்த்தோமே, அது ரெண்டா பிரிக்கிறார். ஆச்சாரியனுடைய லட்சணம் என்ன, சிஷ்யனுடைய லட்சணம் என்ன, அந்த ஆச்சாரியனை பாதம் பணியக்கூடிய சிஷ்யனுடைய லட்சணம் தன்மைன்னா அவனுடைய குணங்கள் என்ன அப்படிங்கறத சொன்னார். அப்படியே கீழே அங்க 5, 6, 8, 9 இங்க அங்க என்ன பார்த்தோம், ஹரிதயாம் அபைதுஹீம், அது அப்படியே தீதில் வானவர் தேவன், குற்றமற்றவனான வானவர் தேவன் பரமபதநாதன் உயிர்களை, இந்த ஜீவாத்மாக்களை ஏதுமின்றி எடுக்கும்படியையும், அவர் நம்மகிட்ட எதையும் எதிர்பார்க்காமதான கருணை புரிகிறார். ஹரிதயாம் அபைதுஹீம், பகவான் பரமபதநாதன் நம்மிடத்துல எதையும் எதிர்பார்க்காமல் நமக்கு செய்யக்கூடிய கருணை, அது அப்படியே 8வது பிரகரணம். கடைசியில 9வது பிரகரணம் மன்னிய இன்பமும் மாகதியும் குரு என்னும் நிலை, ரொம்ப முக்கியம். இங்கதான் விளக்கமா சொல்ல போறார். கடைசியில பிராபியமும் பிராபகமும், அடைவிக்கும் வழியும் அடைய வேண்டிய இடமும், அடைவிக்கும் வழியும்
அடையும் இடமும் ரெண்டுமே பெருமா யார்? ஆச்சாரியன். குரு ஆச்சாரியனே பிராபிய பிராபகம் அப்படிங்கறத சொல்றார். 9வது பிரகரணம். மன்னிய இன்பமும் மா கதியும், கதினாக்க ரெண்டுமே உபாயம், போய் அடைந்து அனுபவித்தல். எது? குரு என்னும் நிலை. ஆச்சாரியனே உபாயம் உபேயம் அப்படிங்கிற நிலை பெரும் இன்பொருள் தன்னையும். இப்பேற்பட்ட உயர்ந்த அர்த்தங்களை எல்லாம் அசைவிலா வேதம் அதனுள் அனைத்தையும். அசைவிலா வேதம்னா நித்தியமான வேதம். வேதங்கள் எப்பவும் இருக்கும், சமஸ்கிருத வேதமோ தமிழ் வேதமோ. அதுல இருக்கக்கூடிய உயர்ந்த அர்த்தங்கள் அனைத்தையும் வச்சன பூஷண வழியால் அருளிய ஸ்ரீ வச்சன பூஷணம் அப்படிங்கிற இந்த பிரபந்தத்தின் மூலமாக நமக்கு கருணை புரிந்த மறை அவர் சிகாமணி, பெரிய வேத விற்பன்னர், வேதமறிந்தவர்களுக்குள்ளே சிகாமணி போன்றவரான வன்புகழ் முடும்பை இறைவன். வன்புகழ் முடும்பை இறைவன், முடும்பை வம்சத்துக்கு மிக உயர்ந்த முடும்பை வம்சத்துக்கு தலைவராகவும், எங்கோன் எங்களுக்கு சுவாமி, ஏறு உலகாரியன் மிக உயர்ந்தவரான பிள்ளை லோகாச்சாரியார், தேன் மலர் சேவடி, தேன் மலர்ல இருந்து தேன் பொருகக்கூடிய போகம், ரொம்ப போக்கியமான திருவடிகள், சிந்தை செய்பவர் யார் மனத்திலே நினைக்கிறார்களோ மாநிலத்து இன்பமெய்தி வாழ்பவரே. அவர்களெல்லாம் இந்த உலகம் இல்ல, மாநிலம் அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் இல்ல, பரமபதம், பரமபதத்தை அடைந்து சந்தோஷமாக இருப்பார்கள் அப்படின்னு 9 விதமாக இதே 6 பிரகரணம் பார்த்துட்டோம். அதுலயே எந்தெந்த இடத்தை மாத்தினார்? 1, 5, 6 அப்படியே 1, 8, 9. நடுவுல 2, 3, 4ன்னு இருக்கு இல்லையா, அது மாத்திரம் 2ல இருந்து 7ஆக அதனை பிரிச்சாக சொல்லி இருக்கிறார். இதை இன்னும் விளக்கமா அடுத்த தடவை பார்ப்போம். இன்னும் ஒரு 2 ஸ்லோகங்களை பார்த்துருவோம். லோகாச்சாரிய கிருதே லோகஹிதே வச்சன பூஷணே தத்வார்த்த தர்சினோ லோகே தன்னிஷ்டாஷ சுதுர்லபஹா. ரொம்ப அழகா சொல்றார். அது அப்படியே எழுதிக்கோங்க. ஆர் வசன பூடனத்தின் ஆழ்பொருள் எல்லாம் அறிவார், ஆர் அது சொல் நேரில் அனுஷ்டிப்பார். பார்த்தோம் இல்ல பாசுரம், அது அப்படியே இருக்கு பாருங்க. இங்க ஸ்லோகம் லோகாச்சாரிய கிருதே லோகஹிதே வசன பூஷணே, உலகத்திற்கு நன்மை செய்வதற்காக பிள்ளை லோகாச்சாரியாராலே அருளப்பட்டதான வசன பூஷணம். அந்த வசன பூஷணத்தினுடைய தத்துவ அர்த்த தர்சினோ, அதனுடைய உண்மையான அர்த்தத்தை அறிபவர்கள், தன் நிஷ்டாச்ச அதுல சொல்லப்பட்டபடி நிஷ்டையோடு நடந்து கொள்ளக்கூடியவர்கள், லோகே சுதுர்லபகா இந்த உலகத்தில் கிடைப்பது அரிது. பிள்ளை லோகாச்சாரியார் இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் உஜ்ஜீவனம் அடைய வேண்டும் என்பதற்காக வசனபூஷணத்தை கொடுத்திருக்கிறார். அதனுடைய தத்வார்த்தத்தை அறிந்து கொள்ளக்கூடியவர்களோ, அதை அறிந்து கொண்டு அதன்படி நடந்து கொள்ளக்கூடியவர்களோ உலகத்திலே சுதுர்லபகா கிடைப்பது அரிது 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 மிக அரிதுன்னு சொல்லிட்டார். இப்ப ஏற்பட்ட கிரந்தம். ஏன்னா மாமுனிகளே சொல்லிட்டாரு, ஆர் வசன பூடனத்தின் ஆழ்பொருள் எல்லாம் அறிவார், ஆர் அது சொல் நேரில் அனுட்டிப்பார், ஓரொருவர் அண்டாகில் அத்தனைகான் உள்ளமே எல்லாருக்கும் அண்டாததன்னோ அதுன்னு சொன்னார்னா, யாருக்கு ஸ்ரீவசன பூஷணத்தினுடைய அர்த்தத்தை நம்ம எத்தனை பேர் புரிஞ்சுக்க போறோம்? அதை புரிஞ்சுக்கிட்டு அதுல இருக்கிற மாதிரி எத்தனை பேர் நடந்து கொள்ள போகிறோம்? உலகத்துல துர்லபம். அப்போ விட்டுட வேண்டியதானா சுவாமி? நம்ம எழுந்து விட வேண்டியதானா? அவர் சொன்னது நமக்கு புரியவும் போறதில்லை, அதுபடி நம்மளால நடந்து கொள்ள கூட முடியாதான்னு கேட்டா, ஒரே ஒருத்தர் தான் அந்த கருணையை புரிய முடியும். உலகத்துல திருவாய்மொழி கத்துக்கணுமா? அவர்கிட்ட தான் போனோம். பெரிய திருமொழி கத்துக்கணுமா? அவர்கிட்ட தான் போனோம். ராமானுசன் நூற்றந்தாதியே கத்துக்கணுமா? அவர்கிட்ட தான் போனோம். யார்? உலகத்துக்கு ஒரே ஒருத்தர், ஜெகதாச்சாரியார். காரே கருணை ராமானுசா இக்கடலிடத்தில் ஆரே அறிபவர் நின்னருளின் தன்மை அல்லலுக்கு நேரே உறைவிடம் நான் வந்து நீ என்னை உய்த்த பின் உன் சீரே உயிர்க்கு உயிராய் அடியேற்கின்று தித்திக்குமே. திருவாய்மொழி அர்த்தம் தெரியணும்னா, ஹே ராமானுசா நீதான் வளர்த்த இதத்தாய் ராமானுசன்னு சொல்றோம். எந்தை கதியே ராமானுசம் முனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்குபகழ் மங்கையர்கோன் இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்குமணம் நீ எனக்கு தா. அவர் தான் கேட்கிறோம். அதே ராமானுசர் இடத்துல உன்னை பத்தி தெரிஞ்சணும்னா ராமானுசன் நூற்றந்தாதி இப்பதானே பார்த்தோம். அந்த பிரபந்தத்துல பார்க்கும் பொழுதும் எதிராசா நீயே வெல்லும்படி அரும்ப ராமானுசா இதன் விண்ணப்பமே அப்படின்னு அவர் தானே கேட்டோம். அதை சொல்லி முடிகிறார். ஜகதாச்சாரிய ரச்சிதே ஸ்ரீமத் வசன பூஷணே
தத்துவ ஜானஞ்ச தன்னிஷ்டாம் தேஹினான் தேஹி நாத யதீந்திர மே. பாசுரத்தை எப்படி பார்க்கணும்? ஹே நாத, நாத யதீந்திர, நாதனான யதீந்திரரே, நாதரான சுவாமி ராமானுசரே, எம்பெருமானாரே, காரே கருணை ராமானுசரே, தேஹி மே எனக்கு வழங்குவாய், மே எனக்கு, தேஹி வழங்குவாய், நாத யதிராந்த யதீந்திர தேஹிமே, ஹே ராமானுசரே எனக்கு வழங்குவாய். என்ன வழங்க வேண்டும்னு ராமானுசர் கேட்டார். ஜகதாச்சாரிய ரச்சிதே ஸ்ரீமத் வச்சன பூஷணே. ஜகதாச்சாரியார்னு சொல்லக்கூடிய பிள்ளை லோகாச்சாரியார், அவர் ஆசையாக ஸ்ரீமத் வச்சன பூஷணம் என்ற கிரந்தத்தை அருளி இருக்கிறார். அந்த கிரந்தத்தினுடைய தத்துவ ஜானஞ்ச, அதனுடைய உயர்ந்த ஆழ் பொருள், அதனுடைய யதா கியானம், அதுல இருக்கக்கூடியதான அதனுடைய ஆழ்ந்த, அவர் என்ன மனசுல நினைச்சு சொன்னாரோ அந்த ஞானமும், தன்னிஷ்டாம் அதன்படி நடக்கும்படியாகவும், ஹே நாத யதீந்திரநாத, ஏ யதிகளுக்கெல்லாம் தலைவனே, எங்களுக்கு சுவாமியே, தேகிமே நீயே எங்களுக்கு கருணை புரிவாய். இந்த ஸ்ரீவசன பூஷணம் மிக உயர்ந்ததாக பிள்ளை லோகாச்சாரியாராலே அருளப்பட்டது. அதனுடைய ஆழ்ந்த பொருளையும் அதன்படி நடக்கும் தன்மையையும் உலகத்துல கொடுக்கக்கூடிய ஒரே ஒருவர், ஹே எதிராசரே நீரே வழங்குவீர் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். நாமும் பிரார்த்திப்போம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். அந்த ராமானுசரே இந்த ஸ்ரீவசன பூஷணம் என்ற இந்த கிரந்தத்தை அடியேன் ஏதோ தொடங்கிட்டேன். ஆசையான கிரந்தம், பல அர்த்தங்கள் சொல்லப்படுது. ஆனா அவர் சொன்னாப்புல அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறதும் சில நேரங்கள்ல கஷ்டம், அதபடி நடக்கிறது துர்லபம். ஆனா முயற்சி செய்யணும். இவ்வளவு விஷயங்களை செய்யணும். நம்ம இப்படி இருக்கோமா? எம்பெருமானார் கருணையால கிடைக்குதா? ஆச்சாரியன் கருணையால மோட்சமே தவிர நம்ம கிட்ட எந்த அருகதையும் இல்லைன்னாவது தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றதோடு இன்றைய வார்த்தையை நிறைவு செய்கிறேன். அடுத்த வாரம் அதே சனிக்கிழமை அன்னைக்கு 5 மணிக்கு வகுப்பு இருக்கும். அது மாத்துறதுல இல்லை. ரொம்ப உயர்ந்தது சூத்திர கணக்கு என்னங்கிறத சொல்றேன். அதை புரியும்படியாக எடுத்து சொல்லி மேல மணவாள மாமுனிகளுடைய அவதாரிகை என்ன அப்படிங்கிறதை வரும் சனிக்கிழமை என்று சந்திப்போம். உங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல செய்தி. பல பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அடியன் கொஞ்சம் பயமுறுத்தி சொன்னேன், கேட்க மாட்டீங்க, இப்படி வரணும், அட்டெண்டன்ஸ் உங்களுக்கு ஷேரிங் இல்லை, ரெக்கார்டிங் இல்லைன்னு சொன்னேன். ஒரு ஆனந்தம். பல பேர் கொஞ்சம் ரொம்ப வருத்தப்பட்டு எனக்கு மெசேஜை போட்டு ஃபோனில் போட்டு சுவாமி இப்படி விட்டுறாதீங்க, நாங்களும் சம்சாரத்தில் இருக்கோம், எங்களுக்கும் கஷ்டம், அது இது நேரங்கள் சரியில்லாமல் கேட்க முடியாமல் போயிடலாம், நீங்கள் ஃபோனில் மெசேஜ் கிளாஸ் அட்டன் பண்ணுறோம், கிளாஸ்லேயே புரிஞ்சிடுமா சுவாமி, அதை போட்டு 2-3 தடவை கேட்டால் தானே புரியும், உயர்ந்த கிரந்தம்னு சொல்றீர், தயவு செய்து ஒளிப்பதிவு பதிய எங்களுக்கு பகிர வேண்டும்னு கேட்டிருந்தீர்கள். அதனை ஏற்றுக்கொண்டு நம்முடைய ஆச்சாரியார்கள் கிருபாமாத்திர பிரசன்னாச்சாரியார்கள், யாரும் ராமானுசருக்கு அப்புறம் அனுவர்த்தி பிரசன்னாச்சாரியார்களே கிடையாது. ராமானுசரே அவ்வளவு கருணையோடு கொடுக்க, பிள்ளை லோகாச்சாரியார் இவ்வளவு கருணையோடு கொடுக்க, மணவாள மாமுனிகள் எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்கோ, அதுல சொல்லபடி இருங்கோ, முயற்சி பண்ணுங்கோ, விடாதீங்கோன்னு அவர் சொல்ல அடியேன் யாரை தடுக்கிறதுக்கு? அதற்காக அடியேன் இந்த ஒரு நாள் சொல்றதையும் வகுல்தாசன் யூடியூப் சேனல்ல தனியாக ஸ்ரீவசன பூஷணம்னு ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி நேற்று இது அப்லோடு பண்ணிட்டேன். இன்னைக்கும் இன்னொரு 1 மணி நேரத்தில் அப்லோடு பண்ணிடுவேன். அந்த லிங்கை ஷேர் பண்றேன். அழகா வீட்டில் உட்காந்து யூடியூப்ல எப்பவும் இருக்கும், போட்டு கேட்டு செய்யுங்கோ. ஒரே ரெக்வெஸ்ட், ஆசையுடையவர்களுக்கு சேருங்கோ, பகிருங்கோ. டோன்ட் ஷேர் டு பஞ்சசம்ஸ்காரம் ஆகாதவர்களுக்கு பகிர வேண்டாம். ஏன்னா இது உயர்ந்த சாஸ்திர கிரந்தம் என்று உங்களிடத்துல பிரார்த்தித்துக் கொண்டு, ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், பிள்ளை லோகாச்சாரியார் திருவடிகளே சரணம், சீயர் திருவடிகளே சரணம். மனசுல ஒண்ணு பாசுரத்தை மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர் வசன பூடனத்தின் ஆழ்பொருள் எல்லாம் அறிவார், ஆறது சொல் நேரில் நுட்டிப்பார், ஓரொருவர் உண்டாகில் அத்தனைகான் உள்ளமே எல்லாருக்கும் அண்டாததன்னோ அதுன்னு மணவாள மாமுனிகளே சொல்றாருன்னா, சத்துவகுணம் வளரணும், மேல அதை கத்துக்கணும்ன்ற ஆசை வரணும், ஸ்ரத்தை ஈடுபாட்டோட கேட்கணும் அப்படின்னு சொல்லி இன்றைய வார்த்தையை நிறைவு செய்கிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.